எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நான் சொல்றேன். பில்டிங் மெட்டீரியல் ரிவிஷனை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நான் நீங்க எப்படி ஒர்க் பண்ணி இருக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த ரிவிஷன் உங்களை காலையில ஆல்ரெடி வந்து படிக்க வச்சதான். நேற்று ஆல்ரெடி படிக்க சொன்னதான். பிரிக்கு, ஸ்டோனு, இது டிம்பர் மூணுமே வந்து நான் படிக்க சொன்னேன். பட் இந்த ரிவிஷன்ல வந்து என்னன்னா எல்லாமே சேர்த்து பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, நாட் ஒன்லி பிரிக்கு, நாட் ஒன்லி ஸ்டோனு, எல்லாமே நம்ம சேர்த்து பார்க்குற மாதிரி தான் வந்து இருக்கும். இல்லை நம்ம வந்து ஒரு கோர் ஐடியாவை மட்டும் வந்து கையில் எடுத்துப்போம். அந்த ஒரு கோர் ஐடியாவை மட்டும் கையில் எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், ஆல் த டெஸ்ட், ஓகேவா, எல்லா டெஸ்ட்டும் ரிகார்டிங் டு பில்டிங் மெட்டீரியல். ஓகேவா, இப்போ நீங்கள் பில்டிங் மெட்டீரியல் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து என்னென்னா அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கான ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இல்லாமல் வந்து வராது. என்னென்ன டெஸ்ட்லாம் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது, அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பில்டிங் மெட்டீரியல் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்ச டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து என்னென்னா இப்போ முதல்ல வந்து பார்ப்போம். ஒரு 10 மினிட்ஸ் நான் டைம் தரேன். ஓகே, நான் சொன்ன 3 மெட்டீரியல், எது ஸ்டோனு, பிரிக்கு அண்ட் தென் டிம்பர், இந்த 3 மெட்டீரியலுக்கான டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டை வந்து எலாபரேட்டாக வந்து என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அந்த டெஸ்ட்டுடைய நேம் டாப் ஆஃப் மைண்டில் ஞாபகம் இருந்தால் எழுதுங்க. ஓகேவா, வெறும் டெஸ்ட், அதுதான் வந்து என்னென்னா கோர் ஐடியாலஜி. நம்ம இப்போ பார்க்க போகிறது டெஸ்ட் மட்டும்தான். வெறும் டெஸ்ட், பில்டிங் மெட்டீரியலை நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதான் கோர் ஐடியாலஜி. எழுதுங்க, கேமரா ஆன் பண்ணிட்டு. ஆமாம், ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். இதுவரையும் பில்டிங் மெட்டீரியலில் நீங்கள் படிக்கிற எல்லா டெஸ்ட்டையும் சேர்த்து கம்பைண்டாக வந்து சேர்த்து எழுதி படிக்கணும். பில்டிங் மெட்டீரியலோடைய காம்போசிஷன், எல்லா காம்போசிஷனும் சேர்த்து தனியாக வந்து எழுதுகிறோம். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல் ஒரு 70-80% கவர் ஆகிடும். இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணி தான் வந்து என்னென்னா கொஸ்டினே வந்து கேட்பாங்க. இது ரெண்டுத்தை மட்டுமே பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, அதனால் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு வந்து என்னென்னா ஒர்க் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம இப்போ நான் ஸ்டாப்பாக இப்போ கரெக்டாக வந்து என்னென்னா 8:50 ஆகுது, 10:30க்கு சாரோட கிளாஸு, அப்படியே நான் ஸ்டாப்பாக போக போகிறோம். அதுக்கப்புறம் 10:30 to 11:30 வரையுமே மறுபடியும் நான் ஸ்டாப் கிளாஸ் தான் பில்டிங் மெட்டீரியல். ஓகே, ஸோ இது தவிர்த்து வந்து என்னென்னா ஆர்ஆர்பி பேட்சுக்கு ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ரெக்கார்டட் கோர்ஸ் பார்க்குற டாஸ்க் வந்து இருக்குது. அதனால் அதுக்கும் நீங்கள் வந்து போகணும். இப்போ ஒரு ஒர்க்கு நம்ம வந்து பண்ண போகிறோம், டெஸ்ட்டு தான், நான் ஸ்டாப்பாக நான் மட்டும்தான் பேச போகிறேன். நீங்கள் எழுதுறது அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. சும்மா நான் வந்து ரேண்டமாக வந்து பேசுகிறேன். இதனால் வந்து உங்களுக்கு எந்தளவு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, ஒரு எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும், ஆர்ஆர்பியாக இருந்தாலும், ஜேடிஓ இருந்தாலும், இல்லை ஏஇ எக்ஸாம் இருந்தாலும், ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேரண்டிட். இந்த ஒரு 1.5 ஹவரில் 5 கொஸ்டின் கேரண்டி. நீங்கள் எந்த டெஸ்ட் பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ நீங்கள் எல்லோரும் கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். சார் இதில் வந்து என்னென்னா டெஸ்ட்டு சார், இப்போ நம்ம வந்து என்னென்னா முதல்ல வந்து என்னென்னா சிமெண்ட்டுக்கான டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து பார்ப்போம். சிமெண்ட்டுக்கான டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு டெஸ்ட்டு, லேப் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 விதமாக நம்ம வந்து பிரிப்போம். ஃபீல்டுக்கான டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலரை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். மொதல் விஷயம் கலர் டெஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ ஃபிசிக்கலாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. ஓகேவா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட்டு. அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எதுதான் சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொட்டு பார்த்தா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூல் டவுனாக வந்து இருக்கணும். ஓகேவா, அதே போல் அது 2 விரலுக்கு இடையில ஓகேவா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீலிங் வந்து இருக்கணும். அதே போல் அதை வந்து வாட்டரில் வந்து நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா, ஸோ அது வந்து சர்ஃபேஸில் வந்து என்னென்னா ஃப்ளோட் ஆகக்கூடாது. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து என்னென்னா உள்ளே போயிடணும். ஓகேவா, அதாவது சிமெண்ட் வந்து பக்கெட் ஆஃப் வாட்டரில் உடனே வந்து உள்ளே போயிடக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப நேரம் வந்து என்னென்னா ஃப்ளோட் ஆகக்கூடாது. கொஞ்சம் ஃப்ளோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும். இது போல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் நம்ம வந்து சேர்ப்போம். ஓகேவா, அதே போல் ஒரு சிமெண்ட்டை நீங்கள் எடுத்த உடனே அந்த சிமெண்ட்டை ஃபீல்டுலேயே டெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கான ஸ்ட்ரென்த்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை உங்களால் ஃபீல்டுலேயே பண்ண முடியும். ஓகேவா, அந்த ஸ்ட்ரென்த்து டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி க்யூபு, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய க்யூப் வந்து என்னென்னா சிமெண்ட்டுக்கான க்யூப், நாட் சிமெண்ட் கான்கிரீட். ஓகேவா, 25 அண்ட் தென் 20 mm ஒரு குட்டி க்யூப் வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க. அந்த குட்டி க்யூப்பில் சிமெண்ட்டை மேக் பண்ணி அந்த குட்டி க்யூபை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 25x25 200. ஓகேவா, 200 அந்த க்யூப் இல்லை, இது ஒரு பார் போல். ஓகேவா, இந்த பார் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. இந்த பாரை 7 நாள் வாட்டருக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து
லோடு வந்து என்னன்னா சப்போர்ட் பண்றீங்க. அந்த லோடை வந்து எப்படி சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் 200 mmனா இது 200 mmனா நடுவுல ஒரு 150 இருக்கா மாதிரி. அப்ப இங்கேயும் 25 mm இந்த மாதிரி இடத்துல 2 இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் லோடு வந்து கொடுப்பீங்க. இந்த பாயிண்ட் லோடுக்கான வேல்யூ வந்து என்னன்னா 340 நியூட்டன் இப்படி வந்து நீங்க வந்து கொடுப்பீங்க. இப்படி கொடுத்து அதை எப்படி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு வந்து பார்ப்பீங்க. இது சிமெண்ட்டை ஃபீல்டுலேயே நம்ம வந்து ரெடி பண்ணக்கூடிய டெஸ்ட். ஃபீல்டுலேயே அது எந்த அளவு வந்து என்னன்னா ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குற டெஸ்ட்டு. ஸோ இதே போல் லேப்லேயும் உங்களால் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனஸ் டெஸ்ட். ஓகேவா? இந்த ஃபைனஸ் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அந்த சிமெண்ட் வந்து எவ்வளோ ஃபைனாக வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அதில் ஃபைனல் டெஸ்ட்டில் 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீவ் டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பர்மியபிலிட்டி டெஸ்ட். நான் ஒன்றும் கிளாஸ் எடுக்கல, இது எல்லாமே வந்து உங்களுக்கு மதன் சார் எடுத்திருப்பாரு. நான் வந்து ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணுறேன். இதையும் நான் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஊக்கமுடைமை பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு இது கிளாஸ்ன்னு நினச்சிக்கூடாது, இது ரிவிஷன். ஓகேவா? ஓகே. சீவ் டெஸ்ட்டு அண்ட் தென் ஏர் பர்மியபிலிட்டி டெஸ்ட். மொத்தம் வந்து 2 டெஸ்ட் இருக்குது. சீவ் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் சீவ் நம்பர் 9. சீவ் நம்பர் 9னா என்னென்னா 90 மைக்ரான் அப்படின்னு அர்த்தம். ஒரு 100 கிராம் சிமெண்ட் எடுத்து அந்த சீவ் வழியாக பாஸ் ஆகுதா ஒரு 15 மினிட்ஸ் சீவ் அனாலிசிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த சீவ் வழியாக 90% பாஸ் ஆகணும். ஒரு 10% மட்டும்தான் அதில் ரெசிடியூவாக வந்து என்னென்னா நிற்கும். ஓகேவா? அப்படி இருக்குது அப்படின்னா அது ஃபைனாக இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகேவா? வெயிட் சூட் ரெசிடியூ சுட் நாட் எக்ஸிட் ஒரு 10%. ஓகேவா? இதுதான் வந்து என்னென்னா பாயிண்ட்டாக வந்து கேட்பாங்க. ஸோ இதே போல் இன்னொரு டெஸ்ட் இருக்குது, ஏர் பர்மியபிலிட்டி டெஸ்ட். இந்த ஏர் பர்மியபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றதும் என்னென்னா பெலைன் ஏர் பர்மியபிலிட்டி அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எழுதிக்கோங்க, பிளைனஸ் ஏர் பர்மியபிலிட்டி டெஸ்ட் அப்பாரட்டஸ். இது மூலயமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சிமெண்ட் பேக்கில் இல்லை 1 கிராம் சிமெண்ட்டு எவ்வளோ ஏரியாவை ஆக்குபை பண்ணோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இல்லை ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட் எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? இதோடைய ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா எஸ்எஸ்ஏனா ஒரு குறிப்பிட்ட வால்யூமில் எவ்வளோ ஏரியா வந்து என்னென்னா அந்த குறிப்பிட்ட வால்யூமில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஆக்குபை பண்ணும் அப்படின்னு பார்க்குறது தான் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா. 2250 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் கிராம். ஓகேவா? இதான் வந்து ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இந்த அளவு ஏரியாவை இது ஆக்குபை பண்ணுது. அதுதான் வந்து என்னென்னா இந்த பர்மியபிலிட்டி டெஸ்ட் மூலமா நமக்கு தெரியும். இது எல்லாமே வந்து என்ன ஃபைனல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம லேபில் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு தான். லேபில் இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணுவோம், அது கன்சிஸ்டன்சி டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். வாட் இஸ் மீன் பை கன்சிஸ்டன்சி? கன்சிஸ்டன்சினா நீங்கள் ஒவ்வொரு சிமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்து அதை தண்ணி கலக்கும் பொழுதும் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது இல்லாமல் உங்களால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. இந்த கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அப்பாரட்டஸ் விகேட் அப்பாரட்டஸ். இந்த விகேட் அப்பாரட்டஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. விகேட் அப்பாரட்டஸ் கன்சிஸ்டன்சி, ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் பிளஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு நீடில் இருக்கும். இந்த பிளஞ்சருக்கான ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm. இந்த பிளஞ்சருக்கான நீடிலுக்கான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm. ஓகேவா? பிளஞ்சருக்கான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm. ஓகேவா? 10 mm. சரி, 10 mm பிளஞ்சருக்கான சைஸு, அதுக்கான ஹைட்டு வந்து 50 mm. இப்போ இது வந்து ஒரு மோல்டு இருக்குது அப்படின்னா அந்த மோடில் எவ்வளோ பெனிட்ரேட் ஆகணும் இந்த பிளஞ்சர் அப்படின்னா ஃப்ரம் தி டாப். ஓகேவா? டாப்லேருந்து ஒரு 33 to 35 mm வந்து என்னென்னா பெனிட்ரேட் ஆகணும். அப்படி பெனிட்ரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ தண்ணி உள்ளுக்குள்ளே தேவைப்படுதோ அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் 500 கிராம் அரை கிலோ சிமெண்ட் எடுக்கிறீங்க, அதில் 23% வந்து என்னென்னா தண்ணி கலக்குறீங்க. அப்போ 23%னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? 10%னா 50 கிராம் தண்ணி. ஓகே, அப்போ 23% வந்து நீங்கள் வந்து தண்ணி கலக்குறீங்க ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கு. அப்படி ஃபஸ்ட்டு ட்ரையலில் தண்ணி கலந்து உங்களால் அந்த பிளஞ்சர் வந்து 35 mm மேலேருந்து கீழே வந்து பெனிட்ரேட் ஆகலை அப்படின்னா யூ ஹேவ் டு இன்க்ரீஸ். நீங்கள் வந்து என்னென்னா தண்ணியுடைய பர்சன்டேஜை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. எந்த இடத்துல எந்த பர்சன்டேஜில் உங்களுடைய அந்த பிளஞ்சர் வந்து என்னென்னா ஃபுல்லாக பெனிட்ரேட் ஆகுதோ அப் டு 33 mm வரையும் பெனிட்ரேட் ஆகுதோ அந்த பர்சன்டேஜை தான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த பர்சன்டேஜை நம்ம வந்து பி அப்படின்னு சொல்லுவோம். சார் கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமா கேட்டால் டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஏன் யூஸ் ஆகும்? கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செட்டிங் டைமே பார்ப்பீங்க. ஓகேவா? சிமெண்ட் இனிஷியல் செட்டிங் டைம் அண்ட் ஃபைனல் டெஸ்டிங் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு தி கன்சிஸ்டன்சி பர்சன்டேஜ். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க சார். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம்
இதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா கண்டுபிடிக்க பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம். அந்த இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம்லாம் பார்க்கறதுக்கும் நீங்கள் வந்து என்னென்னா இதே அப்பாரட்டஸ் தான் வந்து என்னென்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகேவா? பட் இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி வந்து என்னென்னா கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டரை வந்து கண்டுபிடிச்சி வச்சிங்களே, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டரை பேஸ் பண்ணி தான் இந்த இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைமில் நீங்கள் வந்து தண்ணியை வந்து கலப்பீங்க. கலந்து ஃபைனல் செட்டிங் டைம், இனிஷியல் செட்டிங் டைம்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. சார் அது எப்படி சார்? இப்போ நான் பீன்னு சொன்னல, இந்த பியை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க சார். சார் போத் இனிஷியல் அண்ட் ஃபைனல் செட்டிங் டைம். உடம்பு சரியில்லை, நீங்கள் இப்படி கத்துறீங்க. ஓகே, நாட் ஃபீவர், நாட் இது அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து என்னென்னா ஃபுட் பாய்சன். அதனால தான் காலையில் என்னால் வந்து 5 AM கிளப் உங்களுக்கு கொண்டுட்டு போக முடியல. ஓகே, அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வாங்க. நாளைக்கு டெஃபினட்டாக காலையில் 5 மணிக்கு எழுந்து இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரேண்டமாக எழுதுவீங்க. நாளைக்கு குமுலேட்டிவ், தட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ப்ளஸ் பில்டிங் மெட்டீரியல் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு, ரயில்வே பேஸ் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் சேர்த்து எழுதணும். ஓகேவா? கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும், பட் ஹேண்டில் தி ப்ரெஷர். இன்னைக்கு 3ஆம் தேதியில் இருக்கும். 22ஆம் தேதி உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய எக்ஸாம். ஓகேவா? தலையெழுத்தையே மாற்றக்கூடிய எக்ஸாம். அதனால் கொஞ்சம் வந்து என்ன எக்ஸ்ட்ரா குமுலேட்டிவாக வந்து படிங்க. ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய ஃபார்முலா எல்லாத்தையும் நீங்கள் கைப்பட எழுதணும். நான் சொல்ல எழுதணும். ஓகேவா? இவங்களோட ரைட்டிங் சேலஞ்ச் முடிஞ்சு உங்களுக்கு ரைட்டிங் சேலஞ்ச் இருக்கும். ஓகே, ஸோ செட்டிங் டைம், இனிஷியல் செட்டிங் டைமாக இருந்தாலும் ஃபைனல் செட்டிங் டைமாக இருந்தாலும் 0.85 டைம்ஸ் ஆஃப் பி. ஓகேவா? இதுதான் வந்து நீங்கள் வந்து தண்ணியாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் முதல்ல. அதாவது கன்சிஸ்டன்சி பர்சன்டேஜில் 85% வந்து எடுத்துக்கணும். இதுவே வந்து என்னென்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை பற்றி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும்னா P/4 + 3% வந்து என்ன தண்ணி வந்து எடுத்துக்கணும். இதுவே சவுண்ட்னஸ் டெஸ்ட்னா நான் என்னன்னு சொல்கிறேன், இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 0.78 டைம்ஸ் ஆஃப் பி. ஓகேவா? இதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இதை மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த செட்டிங் டைமை கண்டுபிடிக்கிறதுக்காக யூ ஜஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சிக்கான வாட்டர் பர்சன்டேஜ் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செட்டிங் டைமு, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து, சவுண்ட் ஸ்ட்ரெஸ்க்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்றது தெரியணும். சரி, ஓகே. இனிஷியல் செட்டிங் டைம், சிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பெலாஸ்டிசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை லூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் இனிஷியல் செட்டிங் டைம். இந்த இனிஷியல் செட்டிங் டைம் ஜென்ரலாக 30 நிமிஷம் வந்து இருக்கணும். அந்த நீடில் டாப்லேருந்து பாட்டம் 35 mm வந்து என்னென்னா இன்செர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து ஆகுது அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணுறோம். அதான் இனிஷியல் செட்டிங் டைம். ஃபைனல் செட்டிங் டைமும் 0.85% ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் கன்சிஸ்டன்சி, அதுதான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். எப்பவுமே வந்து என்னென்னா 1/2 கிலோ சிமெண்ட் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் செட்டிங் டைம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 hours வரையும் என்னென்னா இது வந்து ஒன்று கொண்டுட்டு போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? சவுண்ட்னஸ் டெஸ்ட்டை, இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரையும் 0.78% ஆஃப் த பி அதுதான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். தண்ணி வந்து என்னென்னா அந்த அளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதை எடுத்து தான் சவுண்ட்னஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. சவுண்ட்னஸ் அப்படின்னாலே சம்திங் வந்து என்னென்னா ஒரு பல்ஜ், சம்திங் வந்து என்னென்னா ஒரு வீக்கோ, சம்திங் ஒரு எக்ஸ்பான்சன். உங்களுடைய சிமெண்ட் வந்து என்னென்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதை தான் நம்ம வந்து சவுண்ட்னஸ் டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அது பொது ஊதி போகுது. சரி, எக்ஸாம்பிள் ஒரு களிமண் வந்து என்னென்னா தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஊதி போகுது. ஓகேவா? அதை தான் நீங்கள் வந்து என்னென்னா சவுண்ட்னஸ் டெஸ்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்போ அந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்றது என்னென்னா வால்யூம் சேஞ்சஸ், சிம்பிளி சொன்னால் வால்யூம் சேஞ்சஸ் இல்லை எக்ஸ்பான்சன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லலாம். சரி, ஓகே. இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட்டை எப்படி சார் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுண்ட்னஸ் டெஸ்ட்டுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு சிமெண்ட்டோடைய சவுண்ட்னஸ்ட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எலமெண்ட் யார் காம்பவுண்ட் யாருன்னு பார்த்தா லைமுங்க, அடுத்தது மெக்னீசியா, அடுத்தது சல்ஃபர். ஓகேவா? இவங்க 3 பேர் தான் வந்து என்ன ரீசன். ஓகே, லைமு, மெக்னீசியா அண்ட் சல்ஃபர், லைமு, மெக்னீசியா அண்ட் சல்ஃபர், லைமு, மெக்னீசியா அண்ட் சல்ஃபர், லைமு, மெக்னீசியா அண்ட் சல்ஃபர். இந்த இதில் நீங்கள் வந்து சவுண்ட்னஸை வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அந்த சவுண்ட்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு லைம்னால எவ்வளோ சவுண்ட்னஸ், லைம்னால எவ்வளோ எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா ஸ்பிளிட் ஸ்பூன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் மூலிமா உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்துப்பீங்க. அந்த சாம்பிளர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து என்னென்னா 30 mmக்கு வந்து என்னென்னா டயா இருக்கும். தென் வந்து என்னென்னா ஒரு 165 mmக்கு அந்த லென்த் வந்து என்னென்னா இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் வந்து என்னென்னா அந்த சிமெண்ட் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு 24 hours வந்து டைம் கொடுத்து 27 to 32 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சரில் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி இந்த அசம்பிளியில் நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, இந்த அசம்பிளி அப்படியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
எவ்வளோ வந்து எக்ஸ்பான்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, எவ்வளோ எக்ஸ்பான்சஸ் வந்து நடக்குது அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் அசம்பிளியுமே, ஓகேவா, நான் சொல்கிறது இந்த இந்த செட்டப்புக்குள்ளே சிமெண்ட் வச்சு இந்த டோட்டல் செட்டப்பையும் 24 ஹவர்ஸ் 32 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சரில் நீங்கள் எங்கே வைக்கிறீங்க அப்படின்னா வாட்டரில் வந்து வைக்கிறீங்க, வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ அது வாட்டரோட அந்த லைம் வந்து ரியாக்ட் ஆகி அந்த லைம் இருக்கிற சிமெண்ட்டை அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்குதா, பல்ஜாக வைக்குதா இல்லையா, இவ்வளோதான் வந்து என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கூட்டுறீங்க. இப்போ 32 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்றத நீங்கள் வந்து என்னென்னா கூட்டுறீங்க. ஓகேவா? எவ்வளோ வரையும் அப்படின்னா அப் டு பாயிலிங் பாயிண்ட் வரையும் வந்து என்னென்னா கூட்டுறீங்க. அப்படி பாயிலிங் பாயிண்ட் வரையும் கூட்டி அதில் ஒரு 3 ஹவர்ஸ் வந்து என்னென்னா மெயின்டைன் பண்ணுறீங்க. இந்த 24 ஹவர்ஸை தாண்டியும் இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து என்னென்னா இது வந்து கூடி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஓகேவா? அதுதான் எவ்வளோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. 10 mm தாண்டி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கா அப்படின்லாம் பார்க்குறீங்க. அப்படி எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆகிருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னென்னா சவுண்ட்னஸ். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னா வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு, வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இது சவுண்ட்னஸ். இது ஸ்பிளிட் ஸ்பூன் அப்படின்னு சொல்கிறத விட இது ஸ்பிளிட் ஸ்பூன் வந்து என்னென்னா சாம்பிளரில் வரும். இதை லீசார்ட் லியர் அப்படின்னு சொல்லலாம். லீசார்ட் லியர் அதில் வந்து என்னென்னா இது போல் ஒரு சாம்பிளர் போல் ஒரு சிஸ்டம் வந்து இருக்கும். லீசார்ட் லியர் அப்பாரட்டஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? சரிங்க சார். இப்போ லீசார்ட் லியர் அப்பாரட்டஸ் போலவே இன்னொரு அப்பாரட்டஸ் இருக்குது. அது வந்து என்னென்னா மெக்னீசியா அண்ட் லைம் இது ரெண்டுத்தினாலேயும் எவ்வளோ வால்யூம் எக்ஸ்பான்ஷன் நடக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் அந்த அப்பாரட்டஸ். அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஆட்டோக்ளேவ் அப்பாரட்டஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் மோல்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுப்பீங்க. ஒரு 25 mm கியூப் இருக்கிற மாதிரி மோல்டு எடுத்து வச்சுக்கிட்டு குக்கரில் நீங்கள் 21 kg/cm² அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து அந்த இதுவில் வந்து என்னென்னா ஆக்ட் ஆகணும். ஸ்டீம் ப்ரெஷர் ஆக்ட் ஆகணும் அந்த குக்கர் போல் இருக்கக்கூடிய செட்டப். அந்த ஸ்டீம் ப்ரெஷர்னால இது எவ்வளோ எக்ஸ்டீண்ட் ஆகுது, வால்யூம் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பார்க்குறீங்க. கண்டிப்பாக வால்யூம் 0.8% தாண்டி எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இதுவும் சவுண்ட்னஸ் காரணமாக இருக்கக்கூடிய லைம் அண்ட் மெக்னீசியா அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதாங்க சவுண்ட்னஸ் டெஸ்ட்டுக்கான இது. அப்போ புரிஞ்சுக்கணும், கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம், சவுண்ட்னஸ் டெஸ்ட்டுக்கு வந்து நிற்கிறோம். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு வந்து தெரியணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:3 அப்படின்ற ரேஷியோவில் சிமெண்ட்டையும் மண்ணையும் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஆற்று மணல் தான் எடுக்கணும். அப்படி எடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ ஜஸ்ட் 0.4% வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ 0.4% வாட்டர் டு சிமெண்ட் பை த வெயிட் அந்த ரேஷியோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாட்டரை வந்து என்னென்னா 75 mm இருக்கக்கூடிய ஒரு மோல்டில் வந்து என்னென்னா ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த ஃபில் பண்ணதை 7 நாள் வந்து என்னென்னா வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணிவிட்டு தென் UTM அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிஷினில் யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அட் 7 days ஸ்ட்ரென்த்து, அட் 3 days ஸ்ட்ரென்த்து, அட் 28 days ஸ்ட்ரென்த்து இது எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியும். 3 daysல ஜஸ்ட்டு 50% ஸ்ட்ரென்த்து தான் அப்டேட் ஆகும். அதாவது 28 நாளில் இப்போ OPC 33 அப்படின்னு நான் வந்து எடுக்கிறேன். 33, 43, 53ன்றதெல்லாம் கிரேடு. ஓகேவா? 33 எடுக்கிறேன்னா 33 Nm/mm². அந்த 33 Nm/mm² அப்படின்றது 28 நாளில் கிடைக்கும். அப்போ அந்த 28 நாளில் கிடைக்க வேண்டிய ஸ்ட்ரென்த்தை 3 நாளில் அதில் 50% கிடச்சிரும். அதாவது ஆல்மோஸ்ட் 16 Nm/mm². இதுவே 7வது நாளில் 2/3 ஆஃப் தி ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். அப்போ 2/3 அப்படின்னா யூ ஜஸ்ட் இமேஜின் ஒரு 22 Nm/mm² அப்படின்ற ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்கும். ஓகேவா? 28வது நாளில் தான் முழுக்க ஸ்ட்ரென்த்தும் வந்து கிடைக்கும். இந்த எத்தனாவது நாளில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்றதையும் கொஸ்டினாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே போல் கெமிக்கல் காம்போசிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வந்து இருக்குது. அந்த டெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கெமிக்கல் காம்போசிஷன் டெஸ்ட் ஃபார் தி சிமெண்ட், அதில் லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர், இந்த லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். இது என்னென்னா உங்கள் இதுவில் வந்து என்னென்னா அதாவது நம்மளுடைய மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தான் வந்து இருக்கும். ஓகேவா? இதுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து பிரித்து பார்ப்போம். இது ரிவிஷன் பர்பஸ். ஊக்கமுடைமை 3.0 பில்டிங் மெட்டீரியலை ஊக்கமுடைமை 2.0க்கான ரெக்கார்டட் வீடியோவில் போய் பாருங்கள். உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக
ஒரு டெஸ்ட் பேட்ச் மூலியமாகவே கிளியர் பண்ண முடியும்னா இதெல்லாம் தான் வந்து என்னென்னா வழி. அதையும் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ரிவிஷன் கிளாஸஸ் 120 நாள் நான் சொல்லியிருக்கேன். ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 120 நாள் ரிவிஷன் கிளாஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஓகேவா? 5 AM கிளப் தான் ரிவிஷன் கிளாஸ் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் காம்போசிஷன் டெஸ்ட்டு. இந்த கெமிக்கல் காம்போசிஷன் டெஸ்ட்டு அல்லது லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினா டு அயன் ஆக்சைடு அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ஃபேக்டர் வந்து 0.66 விட கம்மியாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 1.02 விட அதிகமாகிடக்கூடாது. ஓகேவா? அப்போ லைம்னாலே வந்து என்னென்னா கால்சியம் தான். ஸோ லைம் அதுக்கப்புறம் சிலிக்கா இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ வந்து பார்க்குறோம். அலுமினா அண்ட் அயன் ஆக்சைடு இதையும் நம்ம வந்து என்னென்னா கூட சேர்த்து பார்க்குறோம். அப்போ மேலே வந்து லைம் CaO. ஓகேவா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து என்னென்னா சிலிக்கா 2.8% ஆஃப் த SiO2 ப்ளஸ் 1.2 ஆஃப் Al2O3 ப்ளஸ் 0.65 ஆஃப் Fe2O3 மேலே CaO 0.7 ஆஃப் SO3. ஓகேவா? இது மேலேயும் கெமிக்கல் கீழேயும் கெமிக்கல். இந்த கெமிக்கலை நான் என்ன பண்ணுறேன் எவ்வளோ கெமிக்கல் வந்து இருக்குது அப்படின்றத கெமிக்கல் காம்போசிஷனாக நான் வந்து பார்க்குறேன். மேலே சிம்பிளி CaO போட்டால் கூட வந்து தகும் தான், அது பிரச்சனை இல்லை. பக்கத்தில் 0.7 SO3 போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் சார் இந்த லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் இதுக்கான வேல்யூ 0.66 விட அதிகமாக இருக்கணும். எழுதி வச்சுக்கோங்க 0.66 விட அதிகமாக இருக்கணும். இதுக்கான வேல்யூ 1.02 விட கம்மியாக இருக்கணும். ஒன்று. சரி, இந்த லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டரை கண்டிப்பாக வந்து இந்த லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் கண்டிப்பாக வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா அலைட்டையும் பெலைட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். அலைட்னா என்ன? C3S. பெலைட்னா என்ன? C2S. அப்போ ட்ரைகால்சியம் சிலிகேட் டைகால்சியம் சிலிகேட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சிலிக்கா இருக்கக்கூடிய லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டரை நம்ம வந்து கண்ட்ரோலாக வந்து வச்சுக்கணும். ஓகேவா? இந்த சிமெண்ட்டில் லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் கிரேடுக்கு ஏற்றது போல் மாறுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். கிரேடுக்கு ஏற்றது போல் பெரும்பாலும் மாறாது. இப்போ OPC 33 எடுத்தாலும் சரி 43 எடுத்தாலும் சரி லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் 0.66லேருந்து 1.02 வரையும் தான் இருக்கணும். அதில் மாற்று கருத்து இல்லை. பட் OPC 53 கிரேடு எடுத்தால் மட்டும் அதாவது நியூட்டன் பர் mm ஸ்கொயர் 53 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் 28 நாளில் கிடைக்கிற சிமெண்ட் எடுத்தால் மட்டும் இந்த லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டரில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கலாம். 0.66க்கு பதிலாக 0.8ல் ஆரம்பித்து 1.02 வரை இருக்கலாம். ஸோ லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் ஃபார் தி OPC 53 கிரேட். ஓகேவா? ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் 53 கிரேட் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இதை மாதிரி பார்க்கறது உண்டு. ஓகேவா? மக்னீசியா இந்த லைம் சேச்சுரேஷன் ஃபேக்டர் ஒவ்வொரு கெமிக்கலும் வந்து எவ்வளோ இருக்கணும் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி டெஃபினட்டாக வந்து என்னென்னா கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது வெறும் சிமெண்ட்டு தான். இதில் ஒன்று கேட்டகரிஸ் தான். இப்போ டெஸ்ட்டுன்னு வச்சு எல்லா டெஸ்ட்டையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் காம்போசிஷன் வச்சு எல்லா காம்போசிஷனும் பார்ப்போம். அதே போல் டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா டைப்ஸும் பார்ப்போம். மொத்தம் 3 தான். முதல்ல எல்லா பில்டிங் மெட்டீரியலும் எத்தனை டைப்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஒவ்வொரு பில்டிங் மெட்டீரியல் எத்தனை டைப்ஸ், அதே போல் காம்போசிஷன் அதுக்குள்ளே எவ்வளோ காம்போசிஷன், அதே போல் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? டெஸ்ட் ஆன் லைம். லைம் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? லைம் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். லைமையும் நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் அது எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைம் ஸ்டோன்லேருந்து தான் லைம் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அதுலேருந்து அந்த ஸ்டோனை தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் லைம் ஸ்டோனை தான் வந்து உங்களால் வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்காக லைம் ஸ்டோனை ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணும்போது கலர் எப்படி இருக்குது, ஸ்மெல் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு லைம் வந்து பியூர் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து பியூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பியூரிட்டி அதிகமாக இருக்குது, அதாவது பியூர் லைமாவில் மட்டும்தான் ஒயிட்டாக இருக்க முடியும். ஓகேவா? பியூர் லைமாவில் மட்டும்தான் ஒயிட்டாக இருக்க முடியும். அப்படி ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா இது ஃபேட் லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஃபேட் லைம் சொல்கிறேன்னா இதில் இம்ப்யூரிட்டியே இல்லை தண்ணி ஊற்ற இது நல்லா ஊதி போய் வால்யூம் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ தட் ஃபேட் லைம். இதுவே லைட்டாக ப்ளூவாகவும் கிரேவாகவும் இருக்குது அப்படின்னா அதில் இம்ப்யூரிட்டி இருக்கும். இம்ப்யூரிட்டினா என்ன? கொஞ்சம் களிமண் வந்து கலந்துருக்கும். அப்படி களிமண் கலந்து இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த லைமு கொஞ்சம் வந்து என்னென்னா ஊதாமல் மீடியமாக இருக்கும். இப்போ பியூர் லைமுக்கும் இந்த லைமுக்கும் என்ன வித்தியாசம்?
இதுக்கு பேர் லீன் லைம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். என்ன வித்தியாசம்னா, பியூர் லைமை பேஸ் பண்ணி சுண்ணாம்பு அடிக்கலாம், பேரிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. லீன் லைமை பேஸ் பண்ணி உங்களால் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ இந்த லைமில் இல்லை லைம் ஸ்டோனில் எவ்வளோ கால்சியம் ஆக்சைடு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெஸ்ட்டு ஹீட் டெஸ்ட்டு. அப்போ ஹீட் டெஸ்ட்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. ஹீட் டெஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, கால்சியம் ஆக்சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து என்னென்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹீட் டெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். அதே நேரத்தில் இது கால்சியம் ஆக்சைடு. ஓகே, இல்லை நம்ம லைமில் எவ்வளோ கால்சியம் கார்பனேட் வந்து இருக்குது, இல்லை நம்ம லைமு என்ன டைப் ஆஃப் லைம் அப்படின்றத கண்டுபிடிக்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து என்ன டெஸ்ட் அப்படின்னா ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ ஆசிட் டெஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத கேட்பாங்க. கால்சியம் கார்பனேட் இல்லை டைப்ஸ் ஆஃப் லைம் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க ஆசிட் டெஸ்ட் வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பால் டெஸ்ட்டு. பால் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த பால் டெஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து கேட்பாங்க. லைமை ஜென்ரலாக ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் அப்படின்னு நம்ம வந்து என்னென்னா மூணாக வந்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். அப்போ மூணாக கேட்டகரைஸ் பண்ணுறதே பேஸ்ட் ஆன் தி கால்சியம் கார்பனேட்டை வச்சு தான். அப்போ அந்த கால்சியம் கார்பனேட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க, இல்லை எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்க ஆசிட் டெஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே நேரத்தில் அந்த கால்சியம் கார்பனேட்டை வச்சு 3 வகையாக நம்ம வந்து லைமை வந்து இது பண்ணுறோம் இல்லையா, கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லையா. அந்த கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து என்னன்னா பால் டெஸ்ட்டு. பால் லைமையும் வாட்டரையும் சேர்த்து 40 mm அப்படின்ற ஒரு டயாமீட்டரில் ஒரு பால் மாதிரி செஞ்சு வாட்டரில் வந்து நீங்கள் வந்து இம்மர்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்கும் பொழுது அந்த பாலில் எதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எதெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. சே எக்ஸாம்பிள் அந்த பால் வந்து என்னென்னா செதஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது சி கிளாஸ். ஓகேவா? இல்லை அந்த பால் வந்து என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி உருட்டி வச்சோமோ அப்படியே இருக்குன்னா அது ஏ கிளாஸ் லைம். அந்த பால் லைட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, லைட்டாக ஊதி போயிருக்கு, பபுள் கம் இல்லை ஜெல்லு வந்து ஊதி போன மாதிரி அப்படின்னா அது பி கிளாஸ். இது போல் டெஸ்ட் தான் வந்து என்னென்னா பால் டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா சார்? ஹீட் டெஸ்ட்னா என்ன, ஆசிட் டெஸ்ட்னா என்ன, பால் டெஸ்ட்னா என்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? எதில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா லைமில் பார்த்துருக்கோம். ஓகே, ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஹீட் டெஸ்ட்டு, பால் டெஸ்ட்டு, இது ஆசிட் டெஸ்ட், இது மூணுமே எதுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா லைமில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரி, ஓகே. அடுத்தது அடுத்து 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 என்ன சார்? அடுத்தது ஸ்டோன் டெஸ்ட்டு. அடுத்தது ஸ்டோன் டெஸ்ட்டு. ஸ்டோன் டெஸ்ட்டு ஸ்டோனுனாலும் அக்ரிகேட்னாலும் திட்டத்திட்ட ஒன்று தான். இந்த டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட்டில் வேல்யூவோடு சேர்த்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த டெஸ்ட்டை நான் வேல்யூவோடு சேர்த்து படிக்கணும், என்ன அவசியம் வந்தது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் இந்த ஸ்டோன் இல்லை இந்த அக்ரிகேட் தான். பில்டிங் மெட்டீரியலை மட்டும் பார்க்காம ஹைவே இன்ஜினியரிங்லேயும் பேமெண்ட் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே நீங்கள் இந்த ஸ்டோனை பற்றி பார்ப்பீங்க. அதனால் இதில் வேல்யூவோடு சேர்த்து படிக்கணும். இதை ஹைவேக்கு ஏற்றது போலவும் படிக்கணும், இதுக்கு ஏற்றது போலவும் படிக்கணும். ஓகேவா? அப்போ ஸ்டோனுக்கான ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக நான் வந்து சொல்கிறேன். ஹார்ட்னஸ் ஸ்ட்ரென்த். ஹார்ட்னஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ஹார்ட்னஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஹார்ட்னஸ் டெஸ்ட் ஆன் தி குட் அக்ரிகேட் ஃபார் தி பேமெண்ட் அப்படின்னு. அப்போ பேமெண்ட் இருக்குது. பேமெண்ட்டை பொறுத்த வரையும் அக்ரிகேட் வந்து என்னென்னா ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதில் கோர்ஸ் அக்ரிகேட் ரொம்ப முக்கியம். அந்த கோர்ஸ் அக்ரிகேட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து என்னென்னா நம்ம வந்து இருக்குது. இப்போ ஹார்ட்னஸ்ட்டை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் இது இருக்கும், ஒரு ட்ரம் இருக்கும். ஓகே, அந்த சிலிண்ட்ரிக்கல் ட்ரம்முக்கான அல்லது சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமன் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லோடு வந்து என்னென்னா போடுவோம். ஓகே, லோடு எப்படி போடுவோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அக்ரிகேட்டை கொட்டிடுவோம். உள்ளுக்குள்ளே நிறைய பால் வந்து இருக்கும். ஓகே, அந்த பால் வந்து இந்த ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த பால் வந்து உங்களுடைய அக்ரிகேட்டோடைய சர்ஃபேஸ் வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி டச் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அது எவ்வளோ வந்து சர்ஃபேஸ் வந்து டிட்டோரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது மூலிமா பார்க்குறது தான் வந்து என்னென்னா லாஸ் ஏஞ்சல் அப்ரஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ இது வந்து ஹார்ட்னஸை கண்டுபிடிக்க யூஸ் ஆகுமா, எவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகுமா? எஸ், கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். ஓகேவா? லாஸ் ஏஞ்சல் அப்ரஷன் டெஸ்ட்
இதில் கண்டிப்பாக வேல்யூ வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் வரையும் ஃபைன் அக்ரிகேட்டுக்கு இல்லைன்னா வந்து என்னென்னா பேமெண்ட் மெட்டீரியலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரையும் லாஸ் வந்து அக்செப்டபுள் அப்படின்னு கேட்கலாம். இந்த லாஸ் ஏஞ்சல் அப்ரஷன் டெஸ்ட்டு ஓகேவா? லாஸ் ஏஞ்சல் அப்ரஷன் டெஸ்ட்டில் நீங்கள் உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து ரிவால்வ் பண்ணுவீங்க, சுற்றுவீங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்துட்டு ஒரு சீவ் வழியாக வந்து என்னென்னா விடுவீங்க. அப்படி சீவ் வழியாக போகும்பொழுது உங்களுக்கு லாஸ் வெயிட்டில் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து என்னென்னா இதை நம்பராக வந்து நம்ம வந்து பார்ப்போம். நம்பர் இன் த சென்ஸ் ஹார்ட்னஸ் நம்பர். இருக்கத்துலேயே ஹார்ட்னஸ் நம்பர் அதிகமாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னா டைமண்டுக்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஹார்ட்னஸ் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 20 மைனஸ் எவ்வளோ லாஸ் வந்து ஆயிருக்கு அந்த மெட்டீரியலில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட். நீங்கள் வந்து இந்த ட்ரம்முக்குள்ளே போட்டு ரொட்டேட் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் தூள் தூளாக கல்லுலாம் மாறிடும். அந்த கல்லுக்கான வெயிட்டை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு அது எவ்வளோ வெயிட் வந்து இருக்குது, தூளாக மாறுறது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதுதான் லாஸ் ஓகேவா? வெயிட் லாஸ். அந்த வெயிட் லாஸ் டிவைடட் பை 3 ஓகே. 20 மைனஸ் வெயிட் லாஸ் டிவைடட் பை 3 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த ஹார்ட்னஸ் வந்து டெஃபினட்டாக இட் இஸ் அதிகமாக இருக்கணும் ஓகேவா? ஹார்ட்னஸ் வேல்யூ 17 விட அதிகமாக இருக்கணும். அப்படி 17 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுதான் ரோடு ஒர்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை விட கம்மியாக இருந்தது 14 விட கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து என்னென்னா லாஸ் ஏஞ்சல் அப்ரஷன் டெஸ்ட்டு. இதை வச்சு உங்களுடைய ஹார்ட்னஸை நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா? ஓகே. ஸ்டோனில் இருக்கக்கூடிய இல்லை அக்ரிகேட்டில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டில் ஹார்ட்னஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து என்னென்னா க்ரஷிங் டெஸ்ட் ஓகே. க்ரஷிங் டெஸ்ட் அப்படின்றது அழுத்தறுத்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கம்ப்ரசிவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ 40 mm கிராஸ் 40 mm அப்படின்ற ஒரு க்யூபை வந்து நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த க்யூபே நம்ம வந்து என்னென்னா 2-3 ஸ்பெசிமென் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு அதை வந்து நாளையே வந்து என்னென்னா தண்ணியில் வந்து ஊற வைப்போம். அப்போ தண்ணியில் வந்து ஊற வைக்கும் பொழுது அந்த தண்ணியில் ஊற வச்ச அந்த க்யூபு ஒரு 72 மணி நேரம் இருக்கா இல்லையா நம்ம வந்து பார்த்துட்டு தட் மீன்ஸ் 3 days இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் லோடு வந்து நம்ம வந்து கொடுப்போம் ஓகேவா? ஆனால் லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லேயர் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் வந்து போட்டுரும் ஓகேவா? மேலே வந்து ஒரு கவர் லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து லோடு வந்து அப்லோட் பண்ணுவீங்க. இந்த லோடு வந்து என்னென்னா டைனமிக் லோடாக இருக்குமா இல்லை அப்படின்னு கேட்டால் டைனமிக் லோடாக இருக்காது. ஸ்டாட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக லோடு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலேருந்து அடிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ தட் அந்த லோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13.7 மெகா பாஸ்கல் அப்படின்ற லோடு ஒவ்வொரு நிமிஷமும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பார்ப்பீங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இது எந்த லோடில் உடையுதுன்னு பார்க்குறோம். அப்போ 13.7 ஸோ கரெக்டாக 100 மெகா பாஸ்கல் வரையும் ஒரு நல்ல ஸ்டோனாக இருந்தால் அது வரையும் லோடு வெயிட்டை வந்து தாங்கும் ஓகேவா? அதை தாண்டி வந்து என்னென்னா தாங்காது ஓகே அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த க்ரஷிங் டெஸ்ட் அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லோடை ஸ்டாட்டிக்காக கொஞ்சம் மேலே இருந்தெல்லாம் ட்ராப் பண்ண மாட்டீங்க ஓகேவா? நாட் டைனமிக் லோட் ஓகே. இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்துருவீங்க. மேலேருந்து இந்த டைனமிக்காக வந்து என்னென்னா லோடு வந்து கொடுக்க மாட்டீங்க. இம்பேக்ட் வந்து கொடுக்க மாட்டீங்க. அப்படி இம்பேக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பார்க்குறது டஃப்னஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேவா? அதை அக்ரிகேட் இம்பேக்ட் டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. அல்லது டஃப்னஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். டஃப்னஸ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமென். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமெனில் நீங்கள் வந்து கல் இல்லைனா அக்ரிகேட் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேமர். அந்த ஹேமருக்கான வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 நியூட்டன். இது கண்டிப்பாக மேலேருந்து கீழே வந்து உழற மாதிரி. அதுவும் வந்து என்னென்னா கொஞ்சமாக ஹைட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர்லேருந்து ஓகேவா? அப்படி கொஞ்சமாக ஹைட்டு வந்து மேலே போய் டங்குன்னு அடிக்கிற மாதிரி. இப்படி நம்ம வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து நம்பர் வந்து கண்டுபிடிப்போம். தட் ஹார்ட்னஸ்க்கான நம்பர் கண்டுபிடிப்போம். எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அப்போ இது ஹார்ட்னஸ்க்கான நம்பரில் டஃப்னஸ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து கண்டுபிடிப்போம். அந்த டஃப்னஸ் இன்டெக்ஸ்க்கான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 19 விட நிறைய இருக்கணும் ஓகேவா? 13 விட கம்மியாக இருந்தால் புவர் குவாலிட்டி, 19 விட நிறைய இருந்தால் குட் குவாலிட்டி, 13 to 19 வரையும் இருந்தால் மீடியம் குவாலிட்டி. இப்படி உங்களுக்கு டஃப்னஸ்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்டும் ரெடிலி அவைலபிளாக இருக்குது ஓகேவா? அப்போ ஹார்ட்னஸ், டஃப்னஸ், ஸ்ட்ரென்த்து இது எல்லாத்தையும் மூலிமா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எது அப்படின்னா அக்ரிகேட்டை பொறுத்து நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா? ஃபைன். இப்போ பாருங்கள் அக்ரிகேட்டுக்கான டெஸ்ட்டு
இதில் வந்து என்னென்னா பேமெண்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிளே வந்து இருக்குது. அந்த டேபிளை நான் கொடுக்குறேன், கைண்ட்லி வெயிட். ஜென்ரலாகவே வந்து இந்த டேபிளை நீங்கள் மக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ க்ரஷிங் டெஸ்ட், இம்பேக்ட் டெஸ்ட்டு, அப்ரஷன் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் சவுண்ட்னஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட் இருக்குது. சவுண்ட்னஸ் டெஸ்ட்னாலே என்ன அப்படின்னா வால்யூம் சேஞ்சஸ் எந்தளவு ஆகுது. ஒன்றும் இல்லை, இந்த அக்ரிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆசிட்டில் வந்து போடுறீங்க, இல்லை கெமிக்கலில் வந்து போடுறீங்க. அப்படி கெமிக்கலில் போட்டிருக்கும்போது எவ்வளோ வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, இல்லை எவ்வளோ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுது, இல்லை எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அது வந்து சவுண்ட்னஸ் டெஸ்ட். ஓகே, இது தவிர்த்து சேப் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 டெஸ்ட் இருக்குது. சேப் டெஸ்ட் மூலிமா நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், எலாங்கேஷன் இண்டெக்ஸ் அல்லது ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ், இது எல்லாத்தையும் நம்மளால் வந்து என்னென்னா கண்டுபிடிக்க முடியும் ஷேப்பை பேஸ் பண்ணி. சரி, ஓகே, இப்போ இதுக்கான வேல்யூ எல்லாம் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்ற டேபிள் நான் கொடுக்குறேன். இந்த டேபிளை வந்து என்னென்னா அப்படியே வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போத்துலேருந்து ரொம்பவே உன்னிப்பாக டெஸ்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பில்டிங் மெட்டீரியல் அப்படியே பெருசாக பிரம்மாண்டமாக பார்க்காதீங்க. பில்டிங் மெட்டீரியலுக்கான டெஸ்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, அக்ரிகேட் நான் சொல்கிறது ஸ்டோனை தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இல்லை க்ரஷிங் டெஸ்ட்டு சரி, இந்த டெஸ்ட்டுக்கான வேல்யூ, இந்த வேல்யூ என்ன, அக்செப்டபிள் லிமிட். என்னென்னலாம் வேல்யூ இருக்குது, நாட் கிரேட்டர் தென் 30% ஆஃப் தி வேல்யூ. இதுக்கு சர்ஃபேஸ் கோர்ஸ்க்கு ரோடு போடும்பொழுது சர்ஃபேஸில் போட்டிங்கன்னா 30% தாண்டி போகக்கூடாது. அந்த க்ரஷிங் டெஸ்ட்டு 30% தாண்டி போகாத இருக்கிற அளவு சாம்பிள் எடுக்கணும். 45% தாண்டி போகக்கூடாது. எதுக்காக, பேஸ் கோர்ஸ். இம்பேக்ட் டெஸ்ட், அக்ரிகேட் இம்பேக்ட் வேல்யூ 30% தாண்டி போகக்கூடாது. சர்ஃபேஸ்க்கு 35% தாண்டி போகக்கூடாது. பேஸ்க்கு. அப்ரஷன் டெஸ்ட், சர்ஃபேஸா பேஸான்னு கேட்பாங்க. 35% தாண்டி போகக்கூடாது. பிட்டுமன் கான்கிரீட்டுக்கு. நான் நடத்தலை, ஹைவேல வரும்போது இதெல்லாம் சொல்ல மாட்டேன், இது பண்ணலை கிண்ணலன்னு யாராவது பேசி பாருங்க, அப்புறம் தெரியும். இதெல்லாம் கையோடு கையை படிங்க இன்னைக்கு. அதாவது இந்த 1.5 மணி நேரத்தில் ஒரு 4லேருந்து 5 மார்க் வாங்கிடலாம் எந்த எக்ஸாமாக இருந்தாலும். 50% தாண்டி போகக்கூடாது பேஸ் கோர்ஸ்க்கு. சவுண்ட்னஸ்னாலே வால்யூம் சேஞ்சுன்னு பார்த்தோம் சிமெண்ட்லேயே. சவுண்ட்னஸ்னாலே டிஸ்இன்டிகிரேஷன் பார்த்தோம் சிமெண்ட்லேயே. லாஸ் ஆஃப் வெயிட் 12% தாண்டி போகக்கூடாது. எப்போ சவுண்ட்னஸ் டெஸ்ட்டை கண்டுபிடிக்க Na2SO4, ஓகேவா, இந்த சொல்யூஷனில் இம்மர்ஸ் பண்ணும்பொழுது சோடியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட் சொல்யூஷனில் நீங்கள் இம்மர்ஸ் பண்ணும்பொழுது 18% தாண்டி போகக்கூடாது. ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ். வாட் இஸ் மீன் பை ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றத நான் சொல்லுவேன். சம்டைம் ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸுக்கு கோடல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. IS 2386 1960 தான் அந்த கோடல் ப்ரொவிஷன்ஸ். ஒரு அக்ரிகேட், அந்த அக்ரிகேட்டுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்க்குறீங்க பை த வெயிட். ஓகேவா, எவ்வளோ நம்ம வந்து ஒரு 1000 கிராம் எடுக்கிறோம், அதில் எத்தனை கிராம் அக்ரிகேட், அதோடைய லீஸ்ட் டைமென்ஷன். இப்போ இதுதான் லீஸ்ட் டைமென்ஷன். அந்த லீஸ்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்றது எக்ஸாம்பிள் டி லீஸ்ட் அல்லது டி மினிமம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த லீஸ்ட் டைமென்ஷன் அப்படின்றது லெஸ் தென் 0.6 டைம்ஸ் ஆஃப் மீன் டைமென்ஷன். மீன் டைமென்ஷன் என்ன, நீங்கள் எடுத்திருக்கிற மொத்த அக்ரிகேட் சாம்பிளும் எல்லாத்துக்கான ஆவரேஜ் சைஸ்ன்றது நாட் ஓன்லி இது லென்த்தையும் பேஸ் பண்ணி இதையும் பேஸ் பண்ணி ஒரு ஆவரேஜாக அந்த பவுலில் இருக்கிற சைஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதான் வந்து ஆவரேஜ், டி மீன். அந்த ஆவரேஜ்லேயும் 60% விட கம்மியாக லீஸ்ட் டைமென்ஷன் இருக்க மாதிரி. லீஸ்ட் டைமென்ஷன்னா ஒரு கல் இருக்குன்னா அதில் குட்டியான டைமென்ஷன் எங்கே இருக்கோ அதான் லீஸ்ட் டைமென்ஷன். அந்த ஆவரேஜில் 60% விட கம்மியாக லீஸ்ட் டைமென்ஷன் இருக்கா மாதிரி எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த சாம்பிள் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ். எலாங்கேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா,
கிரேட்டஸ்ட் டைமென்ஷனுக்குள்ளே போகணும். இப்போ லீஸ்ட் டைமென்ஷன் பார்த்தோமா, ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸில் எலாங்கேஷன் இண்டெக்ஸில் கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் போகணும். இதான் கிரேட்டஸ்ட் டைமென்ஷன். அந்த கிரேட்டஸ்ட் டைமென்ஷனில் greater than 1.8 times of the mean dimension. எத்தனை 1 கிலோ அக்ரிகேட்டோடைய மீன் டைமென்ஷன் எடுக்கிறேன், அதில் எத்தனை அக்ரிகேட்டோடைய கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் 1.8 டைம்ஸ் ஆஃப் த மீன் டைமென்ஷனை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் வந்து செக் பண்ணுறேன். அத்தனை அக்ரிகேட்டை வெயிட் போட்டு பார்க்குறேன், அதுக்கான பர்சன்டேஜ் நான் கண்டுபிடிக்கிறேன். தட் பர்சன்டேஜ் இஸ் த எலாங்கேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன்ஸ் இண்டெக்ஸ் ரெண்டுமே தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன்ஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ் டெஸ்ட் ஃபாலோட் பை த எலாங்கேஷன் இண்டெக்ஸ் டெஸ்ட். ஓகேவா? அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறோம். இப்படி கண்டுபிடிக்கும் பொழுது அதுக்கான வேல்யூ என்னவா இருக்கும்? ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ்க்கான வேல்யூ நாட் கிரேட்டர் தென் 15. எலாங்கேஷன் இண்டெக்ஸ்க்கான வேல்யூ அகைன் நாட் கிரேட்டர் தென் 15%. வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் நாட் கிரேட்டர் தென் 0.6%. 0.6% தாண்டி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, கை தூக்கி இருக்கீங்க. சாரி சார், தெரியாம போட்டுருக்கேன். ஓகே. அப்போ இந்த ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ் இதெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஊக்கமுடைமை பேட்ச் ஸ்டூடெண்ட் இது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்குலாம் இது ரிவிஷன் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி மதன் சார் வந்து கிளாஸ் வந்து எடுத்தாச்சு. அவர் இப்போ அப்டேட்டட் சிலபஸ்க்குள்ளே போயாச்சு. அப்படின்னா இதெல்லாம் முடிச்சாச்சு தானே அர்த்தம். அக்ரிகேட் முடிச்சாச்சா, சிமெண்ட் முடிச்சாச்சா, எல்லாம் முடிச்சாச்சாமா? ஜேடிஓ பேட்ச் ஒரு 10 டேஸாக பில்டிங் மெட்டீரியல் கிளாஸ் நடந்தது இல்லையா, எல்லா டாப்பிக்கும் முடிச்சாச்சா? எஸ் சார், கம்ப்ளீட்டட் சார். எஸ், கம்ப்ளீட்டட். அதனால் நான் சொல்கிறேன், ஊக்கமுடைமை பேட்ச் ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கிளாஸ்னு. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணது எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ரிவிஷன் கிளாஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு கிளாஸ் வேணுமா? போன வருஷம்லாம் நிறைய எக்கச்சக்கமாக கிளாஸ் எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் ஆப்பில். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டெஸ்ட் பேட்ச் மூலியமாகவே கிளியர் பண்ண முடியுமானா நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, எந்த ஒரு அகாடமிலையும் டெஸ்ட் பேட்சில் கிளியர் பண்ண கேண்டிடேட் அகாடமி ஓனர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வெறும் டெஸ்ட் பேட்ச்லேயே நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கோம்னு சொல்ல மாட்டாங்க. அதை மீறி சொல்கிறாங்க அப்படின்னா, டெஸ்ட் பேட்சுக்கே 500 மணி நேரம் கிளாஸ் கொடுத்துருக்கோம், சும்மா இல்லை. அத்தனை 5 AM கிளப்பு, அத்தனை கொஸ்டின் டிஸ்கஷன். டெஸ்ட் பேட்சுக்கும் ஃபவுண்டேஷன் பேட்சுக்கும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அங்கே 500 மணி நேரம்னா ஃபவுண்டேஷன் பேட்சுக்கு 800 மணி நேரம், ஜஸ்ட்டு 300 மணி நேரம் தான் எக்ஸ்ட்ரா. அந்த 300 மணி நேரம் கோர் கிளாஸ், அவ்வளோதான். ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? அப்போ என்ன அர்த்தம் சார்? 300 மணி நேரம் கிளாஸ்னா 500 மணி நேரம் டிஸ்கஷன். கிளாஸுக்கு முக்கியம் இல்லை, டிஸ்கஷன் தான் முக்கியம், ரிவிஷன் தான் முக்கியம், அதுதான் வேணும். கிளாஸ் முக்கியம் இல்லை, கிளாஸை தாண்டி பல மடங்கு உங்களை ஹெல்ப் பண்ணுறது இதை மாதிரி டிஸ்கஷன், இதை மாதிரி ரிவிஷன் கிளாஸ் தான் உங்களுக்கு முக்கியம். அதுதான் ஹெல்ப் பண்ணும். அதுதான் தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. அதை விட பல மடங்கு இம்பார்ட்டன்ட். உங்கள் கைப்பட நீங்கள் எழுதுகிற ரைட்டிங் சேலஞ்ச், ஓகேவா? உங்களுக்கு எது தெரியுது எது தெரியல அப்படின்னு வந்து என்னன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ரைட்டிங் சேலஞ்ச், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, புரியுதா? சரி, என்ன சொன்னாலும் காது உள்ளவன் பொழைச்சிப்பான், அவ்வளோதான். ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ் இது போல் இருக்கிறது போல் உங்களுக்கு இன்னொரு வேல்யூ வேணும், ஆங்குலாரிட்டி நம்பர். அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க, ஆங்குலாரிட்டி நம்பர். ஆங்குலாரிட்டி நம்பர் 0லேருந்து 11 வரை இருக்கலாம். ஆங்குலாரிட்டி நம்பர் 0லேருந்து 11 வரை இருக்கலாம். ஓகே, சம்டைம் உங்கள் பேட் லக்கு அவங்க ஏதாவது சம்மு போல் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது, சம்மா கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது. போன வாட்டிலாம் ஜேடிஓ இல்லை முந்தின வாட்டிலாம் ஜேடிஓ ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ் அந்த இதுவையே அப்படியே கேட்டிருந்தாங்க.
இது அந்த ஃபார்முலாவே அப்படியே வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அந்த ஃபார்முலாவே அப்படியே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ தயவு பண்ணி புரிஞ்சு நடந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். எல்லாம் பில்டிங் மெட்டீரியலுக்கான டெஸ்ட். ஓகேவா? இதுவரை எது பார்த்துருக்கோம்? சிமெண்ட் பார்த்துருக்கோம், லைம் பார்த்துருக்கோம். அதோட இந்த அக்ரிகேட்டுக்கான ஃப்ளேக்னஸ் இன்டெக்ஸ், எலாங்கேஷன் இன்டெக்ஸ் இதெல்லாம் இருக்க மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து நம்ம வந்து பார்க்கறது என்னன்னா டிம்பருக்கான டெஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, டிம்பர் டிம்பரை எப்படிலாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஓகே, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். மாய்ஸ்டர் கண்டென்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகே, டிம்பருக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு. அதுக்காக டெஸ்ட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. டிம்பருக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு. டிம்பர் ரயில்வேலையும் வரும். ஓகே, ஜேடிஓலையும் டிம்பர் இப்போ இருக்கு. அப்போ டிம்பருக்கான டெஸ்ட்டை நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது நம்ம வந்து பிரிக்குக்கான டெஸ்ட்டை பார்க்கலாம். டைம் பர்மிட் கான்கிரீட்டுக்கான டெஸ்ட்டையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, எக்ஸாக்டாக 10:30க்கு நான் கட் பண்ணிடுவேன். உடனே சாரோடைய லிங்க்ல ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? நோ பிரேக். சரி, பார்க்கலாமா டிம்பருக்கான டெஸ்ட்டு? முதல்ல டிம்பர் அப்படின்றது ஒன் ஆஃப் த மேஜர் பில்டிங் மெட்டீரியல். டிம்பர் அப்படின்றது ஒன் ஆஃப் த மேஜர் பில்டிங் மெட்டீரியல். அது இல்லாமல் எதுவும் இல்லை. இந்த டிம்பரில் நிறைய கேட்டகரிலாம் இருக்குது. அதை கிளாசிஃபிகேஷன் அப்படின்ற ரிவிஷன் கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டிம்பருக்கான டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிம்பருக்கான கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. வாட்டருக்கான அந்த லிமிட் டெஸ்ட்டு அது வந்து ஒரு இது இருக்குது. சீசனிங் எவ்வளோ நடந்திருக்கு அதை பார்க்கறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. இப்படி நிறைய டெஸ்ட் வந்து என்னென்னா டிம்பரில் வந்து இருக்குது. இல்லை முதல்ல நம்ம வந்து பார்க்கறது மாய்ஸ்டர் கண்டென்ட். மாய்ஸ்டர் கண்டென்ட்டை பொறுத்தவரையும் மாய்ஸ்டர் கண்டென்ட்டை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4 அப்படின்னு 4 ஜோனாக நீங்கள் வந்து என்னென்னா இதை பிரிப்பீங்க. ஓகேவா? ஜோன் 1 பொறுத்தவரையும் அதில் லெஸ் தென் 40% மாய்ஸ்டர் கண்டென்ட், 2 40 to 50% மாய்ஸ்டர் கண்டென்ட், 3ல 50 to 67% மாய்ஸ்டர் கண்டென்ட், 4ல 67%க்கும் மேலே மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். அப்போ மாய்ஸ்டர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஸ்பெசிஃபினுக்கான மாய்ஸ்டர் கண்டென்ட்டை நம்ம வந்து பார்க்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் அது டோரா விண்டோவா இல்லை எதை மாதிரி இடத்துல நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்றதும் தெரியும். இன் ஜென்ரலாக 20% வரையும் இருக்கலாம் டோருக்கு. அதாவது 12 to 20% மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி வுட்டை எடுத்துட்டு டோருக்கு நீங்கள் வந்து செட் பண்ணலாம். 10 to 16% இருக்கிற மாதிரி மாய்ஸ்டர் கண்டென்ட் எடுத்து விண்டோக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிம்பர் வந்து ஒரு ஹோமோஜினியஸ் மெட்டீரியல் கிடையாது. டிம்பர் என்ன அப்படின்னா ஒரு அனிசோட்ரோபிக் இல்லை அனிசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஹீட் கண்டக்டிவிட்டி அல்லது சவுண்ட் கண்டக்டிவிட்டி இதுவும் வந்து என்னென்னா ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஹீட் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.8% அல்லது 80% மோர். ஓகேவா? ஃபைபரோடைய லென்த் வைஸ் பார்க்கும் பொழுது அலாங் தி ஃபைபர், ஓகேவா, ஃபைபர் வழியாக ஹீட்டு அதிகமாக கண்டக்ட் ஆகும். லேயர் பை லேயராக இருக்குது வுட்டு. ஃபைபர் வழியாக ஹீட் அதிகமாக கண்டக்ட் ஆகும் வென் கம்பேர்ஸ் டு அக்ராஸ் தி டிம்பர். டிம்பரோடைய குறுக்கு வெட்ட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ மடங்கு? 1.8%. சவுண்டுடைய கண்டக்டிவிட்டி அப்படின்றது 2 to 17% அதிகமாக சவுண்டை கண்டக்ட் பண்ணும். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏரை கம்பேர் பண்ணும்பொழுது அதை விட இது அதிகம்தான். சத்தம் வெலாசிட்டி ஆஃப் ஏரில் 340 மீட்டர்/செகண்ட் அப்படி போகும். இதை விட 2 மடங்கு, அதில் ஆரம்பித்து 17 மடங்கு கூட அதிகமாக இருக்கலாம். இதில் டிம்பரில் சவுண்டு கண்டக்டிவிட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ஓகே, parallel to grain, perpendicular to grain அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக நம்ம வந்து பிரிப்போம். இது கிரெயின்னா இதுக்கு பர்பண்டிகுலரா இல்லை இதுக்கு பேரலா எப்படி நீங்கள் வந்து லோடை கொடுக்குறீங்க அதை பொறுத்து இதை parallel to grain அல்லது perpendicular grain அல்லது across the grain அதை மாதிரி நம்ம வந்து கேட்டகரிஸ் வந்து பிரிப்போம். இதான் வந்து என்னென்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்.
கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி குட் டிம்பர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி குட் டிம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அப்போ அதுக்கான நியூமரிக்கல் வேல்யூ என்ன வரும்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்குறாங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி குட் டிம்பர் ஃபார் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? 18 Newton per meter sir. 18 நியூட்டன் பர் மீட்டர். சார் சொன்னாரா கிளாஸ்ல? இல்லை ஏதாவது ஒரு ஒன் வேர்ட்ல பார்த்தீங்களா? சொல்லுங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு சார். எஸ், 18 கிடையாது, 30 to 77 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதிக்கோங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 30 to 77.5 நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆனால் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா 0 டிகிரி ஆங்கிள் டு கிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் கிரெயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிரெயினுக்கு பர்பண்டிகுலராக கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இல்லை, கிரெயினுக்கு பேரலா 0 டிகிரி டு தி கிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். 0 டிகிரி டு தி கிரெயின், an angle of 0 degree to the grain. The tensile strength அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கான வேல்யூ 80 to 190 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அலாங் தி கிரெயின் 80 to 190 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். அலாங் தி கிரெயின். அக்ராஸ் தி கிரெயின் there is low tensile strength. நீங்கள் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து அலாங் தி கிரெயின் பார்க்கும் பொழுது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை விட 2லேருந்து 4 மடங்கு அதிகம். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். 2 to 4 டைம்ஸ் ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை விட டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகம். எப்போ அப்படின்னா அலாங் தி கிரெயின். அலாங் தி கிரெயின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சியர் ஸ்ட்ரென்த். எல்லாமே அலாங் தி ஃபைபர் தான் அதிகம். 0 டிகிரி டு தி ஃபைபர், அலாங் தி ஃபைபர், ஃபைபரோடவே போனால் தான் கண்டக்டிவிட்டி ஸ்ட்ரென்த் எல்லாமே அதிகம். சியர் ஸ்ட்ரென்த் வந்து 3 to 4 டைம்ஸ் அதிகமாக. ஓகே, சியர் ஸ்ட்ரென்த் வந்து அலாங் தி கிரெயின் இல்லை. ஓகேவா? சியர் ஸ்ட்ரென்த் மட்டும் வந்து என்னென்ன மாறும்? அக்ராஸ் தி டைரக்ஷன், கிரெயினுக்கு பர்பண்டிகுலர் அக்ராஸ் தி கிரெயின் சியர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகம். 3 to டென்சைல் ஸ்ட்ரென்த் இங்கம்மா, சியர் ஸ்ட்ரென்த் இங்கம்மா 3 to 4 டைம்ஸ் கிரேட்டர் தென் அலாங் தி ஃபைபர். வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6.5 to 14.5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். நியூட்டன் பர் mm ஸ்கொயர். டிம்பருக்கான ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் இப்படிதான் நம்ம வந்து பார்ப்போம். டிம்பருக்கான ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் நம்ம இப்படிதான் பார்ப்போம். இதான் டெஸ்ட். கலர், அப்பியரன்ஸ், ஹார்ட்னஸ், ஸ்பெசிபிக் கிராவிட்டி, இதெல்லாம் கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு. கேட்கலாம், கேட்காம போகலாம். ஸ்பெசிபிக் கிராவிட்டி லெஸ் தென் 1, தட் மீன்ஸ் லெஸ் தென் வாட்டர். டிம்பருக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி லெஸ் தென் வாட்டர். பக்கத்தில் நாய் குலைக்கிறது தான் கேக்குது. சரி, ஓகே. டிம்பர் முடிஞ்சிச்சு. டிம்பருக்கான டெஸ்ட் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? டிம்பருக்கான டெஸ்ட் மட்டும் தான் பார்த்துருக்கோம். டிம்பருக்கான டெஸ்ட் வந்து என்னன்னா இதோட போதும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கறது வந்து என்னன்னா பிரிக் பார்க்கலாமா? பிரிக்குக்கான டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டிம்பருக்கான டெஸ்ட் இதோட போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கறது பிரிக்குக்கான டெஸ்ட்டை நம்ம வந்து பார்க்குறோம்.
பிரிக் அப்படின்னா வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். பிரிக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கை கிளாஸிஃபை பண்ணுறதே எதை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணுவோம்னா ஸ்ட்ரென்த்து, வாட்டர் அப்சர்ப்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸிஃபையே பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரிக், செகண்ட் குவாலிட்டி பிரிக், தேர்ட் குவாலிட்டி பிரிக். எஸ் அது சார். எதை பொறுத்து 10.5 பண்ணும்? 7 3.5 சார். எஸ், எழுதிக்கோங்க. 10.5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இருந்தா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரிக். நான் சொல்றது கம்ப்ரசிவ் டெஸ்ட். 10.5 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, 7.5 எல்லாம் நியூட்டன் பர் mm ஸ்கொயர் தான் செகண்ட் குவாலிட்டி, 3.5 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் தேர்ட் குவாலிட்டி. அகைன் இங்க கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா, செகண்ட் குவாலிட்டியா, தேர்ட் குவாலிட்டியா அப்படின்றது இருக்கும். வாட்டர்ல அதை எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். வாட்டர்ல சொல்லுங்க. 20, 22, 24 sir. 20, 22, 25 இதை பேஸ் பண்ணி இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டெஸ்ட் டிம்பர், இது செகண்ட் குவாலிட்டி டிம்பர், சாரி செகண்ட் குவாலிட்டி பிரிக், டிம்பர்ல இருந்தே வரல, செகண்ட் குவாலிட்டி பிரிக், தேர்ட் குவாலிட்டி பிரிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சார் இதை தவிர்த்து உங்களுக்கு அந்த பிரிக்கில் இன்னொரு டெஸ்ட் இருக்கு, அல்கலி டெஸ்ட். வாட் இஸ் மீன் பை அல்கலி டெஸ்ட்? அல்கலி டெஸ்ட்னா என்ன? எஃப்ளோரசன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். வாட் இஸ் மீன் பை எஃப்ளோரசன்ஸ்? ஒயிட் பேட்சஸ் வந்து இருக்கும் சார் அந்த பிரிக் மேல. ஓகே, ஒயிட் பேட்சஸ் இருக்கா இல்லையா எதுல ஊற வச்சா நமக்கு தெரியும்? எதுல பண்ணா நமக்கு தெரியும்? வாட்டர். ஓகேவா? அப்ப வாட்டர்ல ஊற வைக்கும் பொழுது அதுக்குள்ள எவ்வளவு உப்புத்தன்மை இருக்கு அப்படின்றத ஒயிட் பேட்சஸ் மூலியமா நமக்கு வந்து தெரியும். அதுதான் எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த டெஸ்ட்டுக்கு பேரு அல்கலி டெஸ்ட். அல்கலி டெஸ்ட். ஓகே, அல்கலி டெஸ்ட். ஓகே, நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் டெஸ்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்சர்ப்ஷன் டெஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்கலி டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ ஹார்ட்னஸ் அல்லது அப்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹார்ட்னஸ் டெஸ்ட். ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு எப்படின்னா ஜஸ்ட் ஒரு இது வச்சு நெயில் வச்சு ஒரு தம்ப் இம்ப்ரெஷனை உங்களால் கொடுக்க முடியுதா, நெயில் வச்சு கீற முடியுதா, கிழிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கறது வந்து என்னன்னா ஹார்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? அப்போ டஃப்னஸ் டெஸ்ட் அப்படின்னா என்ன? ஹார்ட்னஸ் டெஸ்ட்னா நெயில் வச்சு டஃப்னஸ். மெட்டாலிக் ரிங்கிங் சவுண்ட். ஓகே, ரெண்டுத்துக்கு நடுவுல மெட்டாலிக் ரிங்கிங் டெஸ்ட் சவுண்ட் வந்ததுன்னா டஃப்னஸா? அது வந்து 1 மீட்டர் ஹைட்ல இருந்து போடும்போது பிரேக் ஆகுது, டஃப்னஸ். யாரு நித்யா சொன்னதா கரெக்ட். 1 மீட்டர் ஹைட்ல இருந்து தூக்கி போடும் பொழுது அது பிரேக் ஆகுது அப்படின்னா அப்ப அது டஃப்னஸோட இல்லைன்னு அர்த்தம். இம்பாக்ட் சார், டஃப்னஸ்னா இம்பாக்ட் சார், உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டி சார். சுத்தி வச்சு அடிக்கிறோம் சார், இங்க சுத்தி வச்சுலாம் அடிக்காம செங்கிலேயே மேல இருந்து கீழே தூக்கி போடுறோம் சார். ஓகேவா? அப்ப செங்கிலேயே மேல இருந்து கீழே தூக்கி போடுறோம் அப்படின்னா தட் இஸ் என்னது, இது டஃப்னஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரி, வாட் இஸ் மீன் பை ரிங்கிங் சவுண்ட்? நீங்க சொன்னீங்க இல்லையா, சவுண்ட்னஸ் டெஸ்ட் தான் ரிங்கிங் டெஸ்ட். சவுண்ட்னஸ் டெஸ்ட் தான் வந்து என்ன, ரிங்கிங் டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சவுண்ட்னஸ் டெஸ்ட், வாட்டர்ஸ் அப்சர்ப்ஷன் டெஸ்ட், ப்ரெஸ்ஸிங் டெஸ்ட், ஹார்ட்னஸ் டெஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் அல்கலி டெஸ்ட். ஓகே, அல்கலி டெஸ்ட் அண்ட் தென் சவுண்ட்னஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா முக்கியமான டெஸ்ட் எங்க அப்படின்னா உங்களுடைய பிரிக்குக்கு. ஓகே, பிரிக்குக்கு முக்கியமான டெஸ்ட் இதெல்லாம் தான், இதை தாண்டி எதுவும் இல்லை. அதான் சொல்றேன்ல, பிரிக்கு அப்படின்னு தான் அதுல முக்கியமான டெஸ்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. மூணாவது காம்போசிஷன், நாலாவது டிஃபெக்ட். 4 கேட்டகரியாக தான் நீங்கள் மொத்த பில்டிங் மெட்டீரியலையும் படிக்கணும். ஓகே, இப்போ டெஸ்ட்டு காலையிலேருந்து எல்லா பில்டிங் மெட்டீரியலுக்கான டெஸ்ட்டை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்குற அடுத்த டெஸ்ட்டு இல்லை அடுத்த மெட்டீரியல் கான்கிரீட். சிமெண்ட்டுக்கும் கான்கிரீட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஓகேவா? என்ன வித்தியாசம் இருக்கு? அக்ரிகேட்ஸ் வந்து இருக்காது சார், கான்கிரீட்ல அக்ரிகேட் இருக்கும் சார். அக்ரிகேட். ஓகே, அடுத்து ஃபைன் அக்ரிகேட் மட்டும் இருக்கிறது மார்ட்டர் சார்.
ஓகே. கோர்ஸ் அக்ரிகேட்ங்கிறது கான்கிரீட். அதாவது சிமெண்ட்டையும் ஃபைன் அக்ரிகேட்டையும் மட்டும் மிங்கிள் பண்ணி ஒரு கலவை இருந்தால் அதை வந்து மாட்டர், அதை பூசு வேலைக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கான்கிரீட் அப்படின்னா அதில் வந்து கோர்ஸ் அக்ரிகேட்டை சேர்த்து தான். இப்போ இந்த கான்கிரீட்டை பொறுத்தவரையும் M5, M10, M15, M7.5 இது போல் கான்கிரீட்டுக்கான கிரேடு வந்து இருக்குது. பார்க்காம அந்த கிரேடு எழுதுங்க. M5ல ஆரம்பித்து M25 வரையும். டைம் ஸ்டார்ட் now, கேமரா ஆன் பண்ணி எழுத டைம் கொடுக்குறேன், எழுதுங்க. M5 to M25. எழுதியாச்சா? எழுதி முடிச்சோங்க. ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ் எதுக்கு 0.6 டி மீன் வரும், எதுக்கு 1.8 டி, எதுக்கு எதுக்கு கிரேட்டஸ்ட் டைமென்ஷன் வரும், எதுக்கு லீஸ்ட் டைமென்ஷன், எது கிரேட்டராக இருக்கணும், எது லெஸ்தனாக இருக்கணும். ஃப்ளேக்கினஸ் இண்டெக்ஸ், எலாங்கேஷன் இண்டெக்ஸ்க்கு டெஃபினேஷன் இப்போ நானே தொடர்ந்து பேசுகிறேன் அதுக்காக. எழுதியாச்சா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் எழுதுனவங்க தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. காலையில் எழுந்து ஆட்டோ மோடு செல்ஃபாக உங்களை ஃபார்முலா தான் நான் எழுத சொன்னேன். இத்தனைக்கு எல்லாரும் எழுந்துட்டீங்க 5 மணிக்கெலாம். அதை யாருமே எழுதவே இல்லை செல்ஃபா. ஏன் இதை மாதிரி பண்ணுறீங்க? யாராவது கிளியர் பண்ண கேண்டிடேட் இருக்கீங்களாமா? தரண்குமார் கிளியர் பண்ணவர் தான். தரன் என்ன TNMAWSா? ஆமா சார். ஜேடிஓ ரிசல்ட் என்னாச்சுப்பா? சார் நான் எழுதலன்னு சொல்லியிருந்தேன்ல சார், நான் ஓகே ஓகே. ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருந்தேன். TNMAWSல டிராஃப்ட்மேனா? இது ஒர்க் இன்ஸ்பெக்டர். ஒர்க் இன்ஸ்பெக்டர். போன வாட்டி இந்த மாதிரி எவ்வளோ எழுதிருப்பீங்க ரைட்டிங் சேலஞ்ச்? சார் எவ்வளோன்னு கணக்கு தெரியல சார் எனக்கு. எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் எழுதிட்டு தான் இருக்கணும். அவ்வளோதான். மற்றவங்களுக்குலாம் ஒரு பாடமாக இருக்கட்டும். 5 மணிக்கு எழுத சொல்கிறாங்க, இல்லை 2 நாள் நான் கூட உட்காந்து நான் உங்களுக்கு சொன்னேன், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன், எழுதுங்க, நான் சொல்ல எழுத சொன்னேன். அப்போ எழுதுனீங்க, இப்போ ஏன் எழுதலை? 2 நாள் சொன்னதையே தானே நான் ரிப்பீட் பண்ண சொன்னேன், பார்க்காம எழுத சொன்னேன் ஃபார்முலாவை. எழுத சக்ஸஸ் வரும். இதான் என்னுடைய இது. M5, M7.5, M10, M15, M20, M25 கிரேடு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1:5:10 அதான் M5. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா குறைங்க. 4 இதை விட டபுள் ஆகும் 8, 3 இதை விட டபுள் ஆகும் 6, இது 2 இதை விட டபுள் ஆகும் 4. இது மட்டும் ஒன்றா குறையாது. 1.5 அதை விட டபுள் 3, அப்புறம் 1, 2. முன்னாடி வந்து டிஃபால்ட்டாகவே 1 தான். இது M5, 7.5, M10, M15, M20, M25. ஓகே, திஸ் இஸ் த கிரேட் ஆஃப் கான்கிரீட். எல்லாம் ஸ்டாண்டர்ட். ஓகே, எலாங்கேஷன் இண்டெக்ஸ், ஃப்ளேக்னஸ் இண்டெக்ஸ் எழுதியாச்சா? இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டாஸ்க் கொடுக்குறேன். சவுண்ட்னஸ் டெஸ்ட். Soundness test for cement, soundness test for aggregate, soundness test for lime. soundness அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு எல்லா மெட்டீரியலுக்கும் சவுண்ட்னஸ் கண்டுபிடிக்கிற டெஸ்ட் நேம். Come on.
சின்னதாக லைட்டாக எழுதுறீங்க. தேவி மட்டும் மற்றவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தமா ஏதாச்சும் அர்த்தம்? எழுதி முடிச்சாச்சா? இல்லை தெரியலையா? முடிச்சாச்சு. இந்த டெஸ்ட்ல அடுத்ததா நம்ம வந்து பார்க்கறது கான்கிரீட்டு. ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு போர்ஷன்ஸ். கான்கிரீட்ல ஒர்க்கபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணவே 5 டெஸ்ட் இருக்கு. ஒர்க்கபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஒர்க் எபிலிட்டி அப்படின்னா என்ன சார்? ஒர்க் பண்ற எபிலிட்டி சிம்பிளா. அதில் எல்லாமே வரும். ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட், சிமெண்ட் மூணுத்தையும் ப்ரொபோசலில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, பிளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான ஒர்க்கபிலிட்டி அதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் ஒர்க்கபிலிட்டி. மிக்ஸ் பண்ணுறீங்க, தூக்கிட்டு போய் கொட்டுறீங்க, அது வரையும் அது செட் ஆகாமல் இருக்கணும் சார் ஒர்க்கபிலிட்டி. ஒர்க் எபிலிட்டி அப்படின்னா அதுதான். சரி, அப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு போய் கொட்டுற வரையும் எல்லாமே, அதாவது மிக்சடு, டிரான்ஸ்போர்ட்டட், பிளேஸ்டு, காம்பேக்டட் அண்ட் ஃபினிஷ்டு எல்லாத்துக்குமே அது வந்து ஒர்க் பண்ண ஏதுவாக இருக்கிறது தான் ஒர்க்கபிலிட்டி. ஒர்க்கபிலிட்டின்றது வாட்டர் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த ஒர்க்கபிலிட்டி அக்ரிகேட் சிமெண்ட் ரேஷியோவை பேஸ் பண்ணியிருக்கு. ஒர்க்கபிலிட்டி ஷேப் ஆஃப் தி அக்ரிகேட்டை பேஸ் பண்ணியிருக்கு. அக்ரிகேட்டுக்கு டெக்ஸ்டர் பேஸ் பண்ணியிருக்கு. சைஸ் ஆஃப் த அக்ரிகேட்டை பேஸ் பண்ணியிருக்கு. கிரேடிங்கை பேஸ் பண்ணியிருக்கு. அட்மிக்சரை பேஸ் பண்ணியிருக்கு. எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கிறது தான் ஒர்க்கபிலிட்டி. அட்மிக்சரை பேஸ் பண்ணியிருக்கா? எஸ். பிளாஸ்டிசைஸு, சூப்பர் பிளாஸ்டிசைஸர்லாம் ஊற்றுனீங்கன்னா ஒர்க்கபிலிட்டி நல்லா இருக்கும். கிரேடை பேஸ் பண்ணியிருக்கா? வெல் கிரேடட் சாயலில் ஹை ஒர்க்கபிலிட்டி இருக்கும். எல்லா சைஸும் மிங்கிளாக இருக்கிறதுல ஹை ஒர்க்கபிலிட்டி இருக்கும். சைஸ் ஆஃப் த அக்ரிகேட் பெரிய பெரிய சைஸில் இருந்தால் ஹை ஒர்க்கபிள். ஓகேவா? ஏன்னா சைஸ் பெருசாக இருந்ததுன்னா ஏரியா கம்மி. ஏரியா கம்மியாக இருந்தால் ஒர்க்கபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸ்மூத்தான அக்ரிகேட்டா? ஹை ஒர்க்கபிலிட்டி. அப்போ டெக்ஸ்டர் இங்கே முக்கியமா? முக்கியம். ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் அதிக ஒர்க்கபிலிட்டி. ஆனால் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடாது. அக்ரிகேட் டு சிமெண்ட் ரேஷியோ, அக்ரிகேட் டு சிமெண்ட் ரேஷியோ அதிகமாக இருந்தால் ஒர்க்கபிலிட்டி கம்மியாகும். அக்ரிகேட் அதிகமாக இருந்தால் ஒர்க்கபிலிட்டி கம்மியாகும். சிமெண்ட் அதிகமாக இருந்தால் தான் ஒர்க்கபிலிட்டி அதிகமாகும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமான ஒர்க்கபிலிட்டி அதிகம் தான். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமான ஒர்க்கபிலிட்டி அதிகம் தான். ஆனால் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமான ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும். ஒர்க்கபிலிட்டி அதிகம் தான். புரியுதா இல்லையா? ஸோ இவ்வளோதான். ஒர்க்கபிலிட்டி இதெல்லாம் பொறுத்து வேரி ஆகுது. ஒர்க்கபிலிட்டி இதெல்லாம் பொறுத்து வேரி ஆகுது. எஸ். சரி, ஓகே. இதெல்லாம் பொறுத்து வேரி ஆகிற ஒர்க்கபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட்லாம் அவைலபிளாக இருக்குன்னா, ஸ்லம்ப் டெஸ்ட்டுன்னு ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. ஸ்லம்ப் டெஸ்ட்டில் ஒரு ஃப்ரஸ்டம் எடுத்துப்போம். மேலே கீழே கோனை கட் பண்ணால் ஃப்ரஸ்டம் கிடைக்கும். மேலே இருக்கிற சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் டயா, கீழே இருக்கிறது 20 சென்டிமீட்டர் டயா. இதுக்கான ஹைட் வந்து 1 அடி 30 சென்டிமீட்டர். இல்லை கான்க்ரீட்டை ஃபில் பண்ணி 25 வாட்டி வந்து நீங்கள் ராடை வச்சு நல்லா காம்பேக்ட் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அதை வெளியே எடுக்கிறீங்க. அப்படி வெளியே எடுக்கும் பொழுது அது இப்படியே இருந்ததுன்னா கம்மியான ஒர்க்கபிலிட்டி. வெளியே எடுக்கும்போது மோல்டுக்குள்ளே கான்க்ரீட் இப்படியே இருக்குதுன்னா கம்மியான ஒர்க்கபிலிட்டி. அப்போ அதை வெளியே எடுக்கும்போது எதை வச்சு சார் நீங்கள் வந்து பிரிப்பீங்கன்னா, ஸ்லம்பை வச்சு பிரிப்பேன். ஸ்லம்ப் ஸ்லம்ப்னா என்ன? எவ்வளோ தூரம் கொட்டி இருக்கு அதான் ஸ்லம்ப். எவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்கு அதான் ஸ்லம்ப். இப்படி இருக்கும். இப்படி இல்லாமல் மேபி இப்படி கூட இருக்கலாம். இதான் ஸ்லம்ப். ஸ்லம்ப் வேல்யூ அதிகமாக ஒர்க்கபிலிட்டி அதிகமாகுமா? ஆமாம், அதுவும் ஒர்க்கபிலிட்டி அதிகமாகும். ஸ்லம்ப் வேல்யூவை பொறுத்து இல்லைன்னா இப்படியும் கேட்கலாம் கொஸ்டின்ஸ். எந்தெந்த ஒர்க்குக்கு எது போல ஸ்லம்ப் வேல்யூ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களோட ஒய்சிடி புக்கில்
ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஒர்க்குக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஸ்லம்ப் வேல்யூ இருக்கும். ஓகே, ஸ்லம்ப் வேல்யூ ஃபார் த ரோடு ஒர்க், ஸ்லம்ப் வேல்யூ ஃபார் த பீம், ஸ்லம்ப் வேல்யூ ஃபார் த கான்கிரீட். ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஒர்க்குக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஸ்லம்ப் வேல்யூ இருக்கும். அந்த ஸ்லம்ப் வேல்யூவை பொறுத்து இதெல்லாம் மாறலாம். அடுத்தது ரெண்டாவது காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட். இந்த காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட் ஒரு கோன் இல்லாம 3 கோன் 2 கோன் இருக்கும். மேல ஒரு கோன், அதுக்கு கீழே ஒரு கோன், அதுக்கு கீழே ஒரு சிலிண்டர். இதை ஓப்பன் பண்ணிட்டா கான்கிரீட்லாம் எங்கே கொட்டும், இதை ஓப்பன் பண்ணிட்டா கான்கிரீட்லாம் எங்கே கொட்டும், கொட்டுறப்ப எவ்வளோ நல்லா காம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதான் காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட். இதுக்கான வெயிட் பார்க்குறோம். அந்த வெயிட் டிவைடட் பை ஃபுல்லி காம்பேக்டட் வெயிட். ஏன் இதுக்கான வெயிட் பார்க்கணும், இதான் பார்சியலி காம்பேக்டட். நம்ம ஒன்றும் காம்பேக்ட் பண்ணலை. நீங்கள் இந்த ஹூப்பரை ஓப்பன் பண்ணி விடுறீங்க, அதனால் மேலே இருந்து கீழே கொட்டுது. மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்க, மேலே இருந்து கீழே கொட்டுது. இதனால் செல்ஃபாக காம்பேக்ட் ஆகிருக்கு. ஸோ தட் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காம்பேக்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ தட் வெயிட் ஆஃப் தி பார்சியலி காம்பேக்டட் கான்கிரீட், வெயிட் ஆஃப் partially compacted concrete divided by weight of fully compacted concrete. இதுக்கான ரேஷியோ தான் சார் சிஎஃப்னு சொல்லக்கூடிய காம்பாக்ஷன் ஃபேக்டர். இந்த காம்பாக்ஷன் ஃபேக்டர் அதிகமா இருக்கு அப்படின்னா ஒர்க்கபிலிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்லம்ப் வேல்யூ காம்பாக்ஷன் ஃபேக்டர். இப்போ லோ ஸ்லம்ப் வேல்யூ ரொம்ப கம்மினா 25 to 50. ஸ்லம்ப் வேல்யூ ரொம்ப அதிகம் அப்படின்னா 100 to 150 இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ல நான் சொல்றேன். ரொம்ப அதிகம்னா ஹை ஒர்க்கபிள். ரொம்ப லோனா லோ ஒர்க்கபிள். இப்போ லைட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் லோ ஒர்க்கபிள் இருந்தால் போதும். ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஹை ஒர்க்கபிள். இப்போ நீங்கள் டேமு இல்லை பிஎஸ்லாம் போடுறாங்க அப்படின்னா அந்த கான்கிரீட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஒர்க்கபிள் ஆகிற மாதிரி இருக்கணும். வேக வேகமாக போகணும், சீக்கிரமாக செட் ஆகிடக்கூடாது. வேக வேகமாக போயிட்டு அதுக்கப்புறம் இதுவாகணும். இந்த ஒர்க்கபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃப்ளோ டேபிள் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட் இருக்குது. ரொம்ப அருமையான டெஸ்ட்டு. ஒரு டேபிளில் மேலே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரஸ்டம் வைப்பீங்க. அந்த ஃப்ரஸ்டம்க்கான டைமென்ஷன்ஸ் இருக்கிறதுலே கொஞ்சம் லீஸ்டாக தான் இருக்கும். ஓகே, 12 சென்டிமீட்டர் தான் ஹைட் இருக்கும். இந்த சைட் 25 சென்டிமீட்டர், இந்த சைட் 17 சென்டிமீட்டர் டயா வச்சுட்டு இந்த ஃப்ரஸ்டம் தூக்கிறீங்க. கான்கிரீட் இருக்குது. தட் கான்கிரீட் இருக்கிற இந்த டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 செகண்டில் 15 வாட்டி தட்டும், மேலே தூக்கி கீழே அடிக்கும். எவ்வளோ ஹைட்டு மேலே போய் கீழே வரும்னா 12.5 mm ஹைட்டு மேலே போயிட்டு கீழே வரும். 12.5 mm ஹைட்டு மேலே போயிட்டு கீழே வரும். 15 வாட்டி அதை மாதிரி வரும். 15 செகண்டில் வரும். 15 times in 15 seconds. The drop height is 12.5 mm. ஓகே, அதை மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகணும், இந்த கான்கிரீட் இப்படியே இருக்காது, இது அப்படியே பரவி இருக்கும். ஓகே, அது அப்படியே இதுவாகிடும், ஹைட் இருக்காது, போயிடும். அப்போ போகும்போது ஒரு 6 டைரக்ஷன் நம்ம எடுக்கும். 6 டைரக்ஷன் நான் என்ன சொல்கிறேன், இப்படி 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு ஒரு 6 டைரக்ஷன் நம்ம எடுப்போம். இந்த 6 டைரக்ஷனில் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்ற அந்த வேல்யூ இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம்ஆர் சென்டிமீட்டரில் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்ற வேல்யூ எடுப்போம். அப்போ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ, இது ஃப்ளோ டேபிள் டெஸ்ட்ன்றதுனால பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ளோக்கான ஃபார்முலா ஸ்ப்ரெட் ஆஃப் கான்கிரீட் -25 divided by 25 into 100. That's our formula. Spread of concrete -25 divided by 25 into 100. இதான் ஃபார்முலா. இதை வச்சு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த வீக்கில் உங்களுக்கு ஹைலி வெயிட்டேஜ் சப்ஜெக்டில் இன்னொன்று ஸ்டார்ட் ஆகிடும் ஃபார் ஜேடிஓ அண்டு ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு.
ஆல்ரெடி டிஎன் அட்மின் முடியுது. 1 மந்த் வச்சு ரொம்ப பொறுமையாக முடித்தாங்க. ஸோ தட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் கிடைக்கிற 20 மார்க்கும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது டிஃபால்ட். அண்ட் தென் இந்த மந்தில் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடுவேன். பாலிட்டி என்டையர் பாலிட்டியும் முடிச்சிடும். அதையும் கையோட கையை படிக்கணும். நீங்கள் ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னா ஏஇயும் ஜேடிஓவும் மறந்துடுங்க. நான் சொல்கிறது எல்லாருக்குமே ஜென்ரலாக 1 மந்த்தாக உங்களுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுமையாக நடத்துகிறாங்க. டெய்லியும் 1 hour இல்லை ஒரு நாள் விட்டு 1 hour அதை நீங்கள் தரவாக படித்து இருக்கணும் இந்நேரம். அதே போல் தான் இந்த பாலிட்டியுமே டெய்லி பேனரில் கிளாஸஸ் இருக்கும். 2 hour வச்சு ஒரு 20 கிளாஸில் நம்ம வந்து முடிப்போம். 40 hours. அதுக்கேற்ற வெயிட்டேஜ் 15 மார்க்னா அதை அப்படியே வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஊக்கப்படுமை பேட்ச் ஸ்டூடெண்ட் கைண்ட்லி கோ ஏஎம்டிஎன் சேனல், அதில் போய் படிங்க. அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் வராது இல்லையா. ஊக்கப்படுமை பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் ஜிஎஸ்ஓ இல்லை எல்லாமே டெக்னிக்கல் வந்து என்னென்னா ஓரளவு இந்த ரிவிஷன் கிளாஸில் கவர் ஆகிடும். ஜிஎஸ்ஓ கொஸ்டின் டிஸ்கஷன் மூலிமா கவர் ஆகும். பட் இருந்தாலும் ஃபுல் கிளாஸ் வேணும்னா ஏஎம்டிஎன் சேனல் போய் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளோ டெஸ்ட் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் அடுத்ததாக இருக்கக்கூடிய டெஸ்ட் விபி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். விபி டெஸ்ட். இந்த விபி டெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வைப்ரேட்டர் இருக்கும். அந்த வைப்ரேட்டர் மேலே ஒரு சிலிண்டர் இருக்கும். சிலிண்டர் மேலே அந்த ஃப்ரஸ்டம் இருக்கும். அந்த ஃப்ரஸ்டமை தூக்கிடுவாங்க. உள்ள கான்கிரீட்டை போட்டு தூக்கிடுவாங்க. அப்போ அந்த ஃப்ரஸ்டம் ஸ்டேப்பில் கான்கிரீட் இருக்கும். தென் வைப்ரேட் பண்ணுவாங்க. அந்த வைப்ரேட் பண்ணும் பொழுது ஹவு லாங் எவ்வளோ டைம் எடுத்துக்குது இந்த கோன் இந்த சிலிண்டரை ஷேப்புக்கு வரத்துக்கு. கோன் ஷேப்பில் இருக்கிற அந்த கான்கிரீட் டங்குன்னு அடித்து இந்த சிலிண்டர் ஷேப்பில் வந்து நிற்கும். அந்த கோன் சிலிண்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ வைப்ரேஷன் தேவைப்படுதுன்றதை விட எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் விபி டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். விபி டெஸ்ட் இதுவும் உங்களுடைய ஒர்க்கபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான டெஸ்ட் தான். சிமெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம், விக்கெட் அப்பேரட்டஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதே போல் இங்கே பெனிட்ரோமீட்டர் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதுவும் விக்கெட் அப்பேரட்டஸ் போலவே தான். பெனிட்ரோமீட்டர் டெஸ்ட். நான் இப்போ ரிவிஷன் பண்ணுறேன்னா இதை இப்படியே நிப்பாட்டணும் இல்லை, போய் textbook.com இல்லை YCT புக்கை தரவாக கையோட கையை படிச்சிடணும்னு அர்த்தம். இந்த பெனிட்ரோமீட்டர் டெஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அகெயின் இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைண்ட் அவுட் த செட்டிங் டைம். ஆனால் இது நாட் சிமெண்ட், கான்கிரீட்டுக்கு. கான்கிரீட்டுக்கு செட்டிங் டைம் ஒன்று இருக்கும்ல, கான்கிரீட்டுக்குன்னு செட்டிங் டைம் ஒன்று இருக்கும்ல, அந்த செட்டிங் டைமை கண்டுபிடிக்க யூஸ் ஆகிறது தான் இந்த பெனிட்ரோமீட்டர் டெஸ்ட். செட்டிங் டைம் ஆஃப் தி கான்கிரீட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த பெனிட்ரோமீட்டர் டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். செட்டிங் டைம் ஆஃப் தி கான்கிரீட். ஓகே சார், ஸ்ட்ரிப்பிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் இருக்கு. ஃப்ரேம் ஒர்க்கை மூவ் பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ணக்கூடாது, அதான் ஸ்ட்ரிப்பிங் டைம். அப்போ அதுக்கு ஒரு டேபிள் இருக்குது. மேபி ஸ்லாபுக்கு 7 நாள். இது பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த டார்கெட் இதுதான், ஸ்ட்ரிப்பிங் டைம். நீங்கள் வெர்டிக்கலாக ஒரு காலம் போடுறீங்க அப்படின்னா 16லேருந்து 24 நாள் ஆகும், 24 மணி நேரம் ஆகும் ஸ்ட்ரிப்பிங் டைம். ஓகேவா? ஃபார்ம் ஒர்க். ஸ்லாப் போடுறீங்க அப்படின்னா 7 நாள் ஆகும். ஒருவேளை ஸ்லாபுக்கான சைஸு 4.5 மீட்டரை விட அதிகமாக போச்சு, ஸ்பேன் வந்து கிரேட்டர் தென் 4.5 மீட்டர் தாண்டி போச்சு அப்படின்னா 14 நாள் ஆகும். பீமோ இல்லை ஆர்ச்சோ 6 மீட்ரு உள்ள இருந்ததுன்னா 14 நாள், இல்லை கிரேட்டர் தென் 6 மீட்டராக இருந்தால் 21 days. இது ஸ்ட்ரிப்பிங் டைம் சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரிப்பிங் டைம் ஐஎஸ் கோடல் புக்கில் இன்னும் நிறைய இருக்குது. அதை எடுத்து போய் படிச்சிடுங்க தயவு பண்ணி. ஸ்ட்ரிப்பிங் டைம். ஓகே, எப்படி நம்ம ஒர்க்கபிலிட்டியை வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ இதெல்லாம் வச்சு வேறுபடுத்துகிறோமோ அதே போல் ஸ்ட்ரென்த்தும் சிமெண்ட் டு கான்கிரீட், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, சிமெண்ட் டு அக்ரிகேட் ரேஷியோ, அக்ரிகேட்டுக்கான சைஸு, அக்ரிகேட்டுக்கான ஷேப்பு, அக்ரிகேட்டுக்கான பர்சன்டேஜ் இதெல்லாம் பொறுத்து வேரி ஆகும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுக்கு 1918
ஆப்ராம் அப்படின்றவர் ஒரு லாவை வந்து கொடுத்தாரு. இந்த லாவை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த லா என்ன அப்படின்னா எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி பவர் எக்ஸ். அதில் எக்ஸ் அப்படின்றது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பை தி வால்யூம். அதில் ஏவும் பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் வேல்யூ. தட் வேல்யூ ஆர் ஏ அண்ட் பி ஆர் 14,000 lbs per square. ஓகே, ஏவும் பியும் ஒரு வேல்யூ, எக்ஸ்ன்றது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. ஓகே, இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவே அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ராம்ஸ் presented a classical law for water cement ratio. இதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஓகேவா, எப்படி கேட்பாங்க அப்படின்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏவும் பியும் வந்து என்னன்னா சிம்பிளி ஒரு கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ 0.3லேருந்து 1.2 வரை வேரி ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.3லேருந்து 1.2 வரை வேரி ஆகுது. எஸ், இந்த ஆப்ராமுடைய லா வந்து எக்ஸாக்ட்லி என்ன சொல்லுதுன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வச்சு ஸ்ட்ரென்த்து சொல்லுது. யாரோட ஸ்ட்ரென்த்து? கான்கிரீட்டோடைய ஸ்ட்ரென்த்து. 28 நாள்ல கான்கிரீட் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்றத இந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அது ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்கிரீட்டுக்கு. அதுக்கு ஃபார்முலாவே டைரெக்டாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் இருக்குது ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டட் க்யூரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஆக்சலரேட்டட் க்யூரிங் டெஸ்ட் ஃபார் தி கான்கிரீட். சார், இந்த ஆக்சலரேட்டட் க்யூரிங் டெஸ்ட் எதுக்கு சார்? எதுக்கு எதுக்கு கியூபை நீங்கள் கேஷ் பண்ணுறீங்க. அதை கேஷ் பண்ணி அந்த கியூபை ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் க்யூரிங்க்கு கொண்டுட்டு போகிறீங்க. ஓவன் டெம்பரேச்சர் அப் டு 93 டிகிரி சென்டிகிரேட் இருக்கலாம். அந்த 93 டிகிரி சென்டிகிரேட்டில் க்யூரிங் பண்ணிட்டு இருக்கீங்க, 5 ஹவர்ஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, 5 ஹவர்ஸ் வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த கான்கிரீட்டுக்கான அதாவது நீங்கள் பண்ண கியூபுக்கான மெச்சூரிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ ஆக்சலரேட்டட் க்யூரிங் டெஸ்ட் மூலயமா மெச்சூரிட்டியை கண்டுபிடிக்கலாம். மெச்சூரிட்டி மூலயமா ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். Yes, accelerated curing test is used to find out compressive strength of the concrete. அவ்வளோதான், compressive strength of the concrete. அதை கண்டுபிடிக்க தான் இது யூஸ் ஆகுது. வாட் இஸ் மீன் பை மெச்சூரிட்டி? எவ்வளோ நேரம் இருந்தது ஓவனில், எவ்வளோ டெம்பரேச்சரில் இருந்தது. ஓவன் டெம்பரேச்சர் ஒன்று சொன்ன இல்லையா, அந்த டெம்பரேச்சர் ஓவனில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்துன்னு சொன்ன இல்லையா. அப்போ நேரம், டெம்பரேச்சர் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு மெச்சூரிட்டி கிடைக்கும். பேஸ்ட் ஆன் மெச்சூரிட்டி யூ கேன் கெட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். உங்களால் ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டுபிடிச்சிட முடியும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் எப்போவுமே தெரியும், டென்சைல் ஸ்ட்ரென்த் தெரியாது. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை வச்சு டென்சைல் ஸ்ட்ரென்த்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான ஃபார்முலா FCT which is equal to 0.7 √/FCK. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை வச்சு உங்களால் டென்சைல் ஸ்ட்ரென்த்தை இப்படி கண்டுபிடிக்க முடியும். யங்ஸ் மாடலஸ்க்கான ஃபார்முலா 5000 √/FCK. இது உங்களுக்கு தெரியும், இல்லை ஷார்ட் டேர்ம்ஸ், லாங் டேர்ம்ஸ் இதெல்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். சார், கான்கிரீட்டுக்கான ஸ்ட்ரென்த்து UTM மிஷினில் கண்டுபிடிப்போம். இதில் டென்சைல் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 15 சென்டிமீட்டர் 70 சென்டிமீட்டருக்கு ஒரு இது ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 பாயிண்ட் டெஸ்ட் மூலிமா உங்களுடைய டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவீங்க. ஒரு கான்கிரீட் வந்து கேஷ் பண்ணி முடிச்சிட்டேன், அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆன கான்கிரீட்டுக்கான டெஸ்ட்டு நமக்கு வேணும், ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்தை அந்த கான்கிரீட்டை உடைக்காமலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியும். ரீபவுண்ட் ஹேமர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டிமேட் ரீபவுண்ட் ஹேமர் மெத்தட். இதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு வெலாசிட்டி அனுப்புவாங்க, ஒரு வேவ் அனுப்புவாங்க.
ஒரு வேவ் அனுப்புவாங்க எங்க பீம்ல காலத்துல எதுல வேணாலும் அனுப்பிட்டு இந்த சைடு என்ன ஒரு ரிசீவர் அந்த ரிசீவர்ல அந்த பீம் வந்து அந்த வேவ் வந்து ரிசீவ் ஆகுதா எவ்வளவு நேரத்துல ரிசீவ் ஆகுது எவ்வளவு தூரத்தை கடக்குது இங்க வச்சு பார்ப்பாங்க இங்க வச்சு பார்ப்பாங்க அப்ப வெலாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு வேவ் எவ்வளவு நேரத்துல போகுது அப்படின்னு பார்க்கணும் வெலாசிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா மீடியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் 4.5 மீட்டர் பர் செகண்ட்னா எக்ஸலண்ட் 3.5 to 4.5னா வெரி குட் 3 to 3.5னா குட் 3 விட கம்மியா இருக்குன்னா டவுட் தாங்க உள்ள வேக்யூம் இருக்குன்னு அர்த்தம் டவுட் தான் உள்ள வேக்யூம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகே நான் யாரை பத்தி பேசுறேன் ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசுறேன் கிமட் 3 பவுண்ட் ஹேமர் டெஸ்ட் மூலியமா ஸ்ட்ரென்த் நம்மால கண்டுபிடிக்க முடியும் டெஸ்ட் ஃபார் கான்கிரீட் ஸ்ட்ரென்த் அதுல இவ்வளோ டெஸ்ட் வந்து என்னன்னா ரெடிலி அவைலபிளா இருக்கு இவ்வளோ டெஸ்ட் அதில் ஒர்க்கபிலிட்டியை பேஸ் பண்ணியும் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் எக்கச்சக்கமாக கேட்டது உண்டு அதனால தயவு பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே இதை தரவா படிச்சு முடிச்சிருங்க கையோட கையா முடிச்சிருங்க முடிக்கலாம் கஷ்டம் ஓகே now time is 10:22 சார் குரூப்ல லிங்க் போட்டாரு ஸோ தட் ஒரு 8 மினிட்ஸ் டைம் இருக்கு இந்த இது அப்டேட்டட் சிலபஸ் அப்படின்றதுனால இந்த கிளாஸ் வந்து ஊக்கமுடைமை பேட்ச்க்கும் வரும் ஓகேவா இந்த வீக் ஊக்கமுடைமை பேட்சுக்கு அப்டேட்டட் சிலபஸ்க்கான கிளாஸஸ் இருக்கு ஓகே ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர் அண்ட் உடன் ஃப்ளோரிங் ஓகே இது ஆர்ஆர்பிக்கு ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் போடுறேன் பட் இதுக்கான ரெக்கார்டட் கிடைக்காது நீங்க ஆப்ஷனலாக கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கோங்க இல்லைனா நீங்கள் போய் உங்கள் ஆப்பில் அப்லோட் ஆகிருக்க ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஃபுல்லாத்தையும் இன்றைக்கே பார்த்து முடிக்கிறீங்க ஸோ தட் குமுலேட்டிவாக எஸ்ஓஎம் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணி முடிக்கிறீங்க ப்ளஸ் இன்க்ளூடிங் த பில்டிங் மெட்டீரியல் இருக்கிற எல்லா டெஸ்ட்டையும் சேர்த்து ஓகே இப்போ நான் ஆர்ஆர்பிக்கு சொல்லிக்கிறது என்னன்னா ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல E1 மட்டும் தான் வந்து என்னன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கோர்ஸுக்கான ஆக்சஸ் கொடுத்தேன் ரைட்டா E1 E2 முடிச்சாச்சா ரெக்கார்டடா யாரா சொல்லுங்க ஆர்ஆர்பி E2 முடிச்சாச்சு சீவேஜ் முடிச்சாச்சு எல்லாமே முடிச்சாச்சு என்விரான்மெண்டல் சர்வே இது மூணும் கம்ப்ளீட்டா ரெக்கார்டடா கொடுத்து படிக்க வச்சாச்சு படிச்சிருக்கணும் இந்நேரம் ஓகே ஒரே நிமிஷம் இருங்கம்மா ஸோ பிரச்சனை இல்லை ஸோ ஆர்ஆர்பி கேண்டிடேட் ஒரு வெறி இருக்கணும் உங்களுக்கு வந்து YCT எல்லா புக்கையும் கம்ப்ளீட் பண்ண சொல்லலை 608 பேப்பர் இருக்கக்கூடிய YCT புக்கை தான் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறேன் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் EE சர்வே லைவ் கிளாஸில் வச்சு உங்களுக்கு பில்டிங் மெட்டீரியல் முடிச்சாச்சு ப்ளஸ் அதே லைவ் கிளாஸில் வச்சு SOM முடிச்சிட்டேன் அதே லைவ் கிளாஸில் வச்சு சாயில் முடிச்சிருக்கேன் வேற என்னமா பார்த்துருக்கோம் அவ்வளோதானா லைவ் கிளாஸில் வச்சு ஃப்ளூயிட் முடிச்சிருக்கோம் ஓகேவா அதில் ஓப்பன் சேனல் ஃப்ளோ மட்டும் ரெக்கார்டடாக பார்க்க சொன்னேன் ஓகே டர்பைன் ஓகே இந்த வீக்கெண்டில் நம்ம டர்பைனை வந்து யூடியூப்ல ஜென்ரலாக எல்லாருக்குமே போயிடலாம் ஓகேவா ஓகே டர்பைன் மட்டும் பெண்டிங் இருக்கு ஃப்ளூயிட்ல ஓகே ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் EE சர்வே பில்டிங் மெட்டீரியல் இது தவிர்த்து கெமிஸ்ட்ரி ஆல்சோ ஓகே கெமிஸ்ட்ரி ஆல்சோ ஓகே இதெல்லாம் வந்து என்னன்னா ஓரளவு முடிச்சிருக்கீங்க இப்போ உங்களுடைய டேட் வந்து 3ஆம் தேதியில் இருக்கீங்க 22ஆம் தேதி எக்ஸாம் 15ஆம் தேதிக்குள்ள ரிமைனிங் கண்டென்ட் ஓரளவு முடிச்சிடணும் ஓகேவா முடிச்சுட்டு ரெடியாக இருங்க இன்னைக்கு முடிஞ்சா உங்களுக்கு ரயில்வே பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு SOM அல்லது சாயில் மெக்கானிக்ஸ் இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் டிஸ்பிளேல வர வச்சு உங்களை ஆன்சர் பண்ண வைக்கிறேன் ஓகேவா முடிஞ்சா லைவ் ஓகே பார்க்கலாம் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸை முடிக்கணும் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ரிமைனிங் 4 வீடியோஸ் கிட்ட இருக்குது உங்களுக்கு நேற்று வரையும் 4 வீடியோ முடிச்சுங்க இன்னைக்கு 4 வீடியோ இருக்குது அதை கையோட கையாக முடிச்சிடுங்க ஓகே ஸோ காம்படிஷன் ஹெவி 22ஆம் தேதி எழுதுகிற எக்ஸாமில் 30 பேரில் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 பேரை அதை கிளியர் பண்ணிடணும் தமிழ்நாட்டிலேருந்து சொல்லுங்கள் சந்தோஷ் சார் இப்போ யூடியூப்ல மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கு சார் அந்த வீடியோவும் பார்க்கணுமா சார் அந்த வீடியோ வந்து என்னன்னா மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் உங்க சிலபஸ்ல இருக்கான்னு பார்க்குறேன் அப்படியே லைன்ல இருங்க
அது ஆக்சுவலா இல்ல, நான் அதை வச்சு ஒரு கொஸ்டின் மட்டும் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்ட மாதிரி மெத்தட் இருக்கு. ஆஃப் ஜாயின்ஸ் வேணா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஜேடிஓல மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து இருக்கு. சரி ஓகே சார், ஓகே சார், ஓகேவா? மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து என்னன்னா ஓகே எதுக்கோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகேவா? சார், இப்போ தேங்க்யூ. ஜேடிஓல இருக்குல்ல, ஜேடிஓக்காக பார்த்து நீங்க ஜேடிஓ தானே சேர்த்து ப்ரிப்பேர் பண்றீங்க. ஆமா சார், ஆமா சார். அதனால மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, நல்லது. ஓகே சார், ஓகே சார். ஓகே, வேற என்ன? ஸோ இவ்வளோ விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. இல்லை ஆர்சிசி லைவ் கிளாஸில் கொண்டுட்டு போகிறேன். ஆர்சிசி எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி கொண்டுட்டு போவேன். ஆர்சிசி ஜேடிஓ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் முதல்ல கொண்டுட்டு போயிடுறேன். 3 to 4 hours பர் கிளாஸ் வச்சு ஒரு 6 கிளாஸ், ஓகேவா? 6 கிளாஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 6 கிளாஸ் வச்சு கையோட கையாக படிக்க வச்சலாம். ஸோ வி ஆர் பிளானிங், என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு ஜேடிஓக்கான சிலபஸை முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஜேடிஓக்கு எதெல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். பில்டிங் மெட்டீரியல் இந்த வாரத்தில் முடிஞ்சிடும், இன்க்ளூடிங் அப்டேட்டட் சிலபஸோட. ஓகேவா? தென் எஸ்ஓஎம் 2 யூனிட்டும் முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட். தென் வேற என்ன இருக்கு? காஸ்ட் அண்ட் எஸ்டிமேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஓகேவா? காஸ்ட் அண்ட் எஸ்டிமேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. அடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ரன்னிங்கில் இருக்கு. சாயில் மெக்கானிக்ஸ் ரன்னிங்கில் இருக்கு. ஓகே, நான் ரன்னிங்கில் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் இந்த மந்தில் முடிஞ்சிடும். ஓகே, தென் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிற ஆர்சிசியும் இந்த மந்தில் முடிஞ்சிடும். ஹைவேவும் இந்த மந்தில் முடிஞ்சிடும். ஆக்சுவலி இந்த வீக் எண்டு சண்டே 4 hours கிளாஸ் ஃபார் ரயில்வே இன்ஜினியரிங், கம்ப்ளீட் ரயில்வே இன்ஜினியரிங்கும் 4 hours தீப்னா மேம் எடுப்பாங்க. 4 hours இன்க்ளூடிங் PYQs. அது எல்லாருக்குமே காமன், தயவு பண்ணி அட்டன் பண்ணுங்க. டிபிஎம் பெட்டும் இந்த மந்தில் முடிஞ்சிடும். ஸோ பில்டிங் மெட்டீரியல் இப்போ இதில் பேலன்ஸ் எது தான் இருக்குது சார் அப்படின்னு கேட்டால், பேலன்ஸ் கம்மியாக தானே இருக்குது. பேலன்ஸ் எதாவது இருக்கா? சர்வே மட்டும் இருக்குது. சர்வே ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆக்சஸ். ஆனாலும் சர்வேக்கான கிளாஸ்லாம் நடக்கும், மறுபடியும் நடக்கும், டோன்ட் வரி. சாரி, சர்வேக்கான கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் நடக்கும். இதில் பேலன்ஸ் ஏதாவது தான் நெக்ஸ்ட் மந்த் நடக்குமா? அதே போல் டிஎன் அட்மின் இந்த மந்த் முடிஞ்சிச்சு இல்லையா? டிஎன் அட்மின் ஒரு 3 கிளாஸ் இருக்குன்னு சொன்னார் சார். இப்போ பாலிட்டி நான் இந்த மந்தில் முடிச்சிருவேன். ஸோ தட் உங்களை ஏப்ரல் எண்டுக்குள்ளே இவ்வளோ சிலபஸை முடிச்சுட்டுனா நீங்கள் மே ஃபுல்லி எங்கேஜ் டு ரிவைஸ் யுவர் செல்ஃப். நீங்களாக ரிவைஸ் பண்ணிக்கணும். டெய்லியும் டாஸ்க் கொடுக்க ரிவைஸ் பண்ணிக்கணும். மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ்க்கு நான் ஃபோக்கஸ் பண்ணிவிடுவேன். ஜிஎஸ்ல தொடர்ந்து கிளாஸ் இருக்கும். மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு டெக்னிக்கல் ஜிஎஸ் ஆல்மோஸ்ட் மேக்ஸ் ஆப்டிடியூட்டை தவிர்த்து, ஆப்டிடியூட் ஜூன் மாதம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஆப்டிடியூட்டை தவிர்த்து உங்களுக்கு 80% ஆஃப் த சிலபஸ் கவர் ஆகிடும். ஜேடிஓ பேட்ச் ஸ்டூடெண்ட் ஊக்கமுடைமைக்கு ரிவிஷன் இருக்கும், அதில் மாட்டுக்கருத்து இல்லை. டெய்லி ரிவிஷன் இருக்கும். ஒரு டெஸ்ட் பேட்ச் மூலியமாக கிளியர் பண்ணுறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். டெய்லி ரிவிஷன் இருக்கும். ப்ரொவைடட் நீங்கள் டிசிப்ளின் இல்லாமல் இருந்தீங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. 5 மணிக்கு எழுந்துக்க சொன்னால் எழுத சொன்னால் ஒரு 2 பேர் தான். இத்தனை நான் மெசேஜ் போட்டல, 5:30க்கு மெசேஜ் போட்டல எனக்கு சப்மிட் பண்ணணும்னு. ஏன் பண்ணலை? 5 AM கிளப்பில் ஆப்சன்டிஸ் இருக்கீங்க, 5 AM எழுந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆள் சொன்னா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க இந்த வாட்டி கிளியர் ஆக மாட்டீங்க. ஜேடிஓல நீங்க இருக்க மாட்டீங்க. இந்த 120 நாள் 5 மணிக்கு எழுந்து உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இந்த ஜேடிஓ நீங்க இருப்பீங்க. மேசிவ் ரிசல்ட் இருக்கும். 120 நாள். ஆகஸ்ட்ல தான் எக்ஸாம். நான் மே மாசத்துலேயே சிலபஸ் 80% முடிக்கிறேன்றேன். எப்பவுமே இந்த உத்தரவாதம் நான் கொடுக்கவே மாட்டேன். ஜேடிஓ பேட்ச் கிளியர் பண்றதுக்கு நான் உத்தரவாதம் சொல்லவே மாட்டேன். ஜேடிஓ பேட்சுக்கு சிலபஸை முடிச்சு மேக்ஸிமம் டைட் பண்ணுவோம். ஃபவுண்டேஷன் பேட்ச் கிளியர் பண்றதுக்கு நாங்கள் உத்தரவாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வாட்டி இந்த ஜேடிஓ பேட்சுக்கு ஹெவியாக டைட் பண்ணி இந்த வாட்டி கிளியர் பண்ணணும்னு அத்தனை வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக இவ்வளோ ஃபேக்கல்ட்டி போட்டு யூடியூப்பை புஷ் பண்ணுறோமா? இல்லையே. எத்தனை யூடியூப் வீடியோ சார் வந்திருப்பாரு, இல்லை எத்தனை யூடியூப் வீடியோ மேம் வந்திருப்பாங்க, எத்தனை யூடியூப் வீடியோ நீங்களே யோசிச்சுங்க. இத்தனை ஃபேக்கல்ட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரெடி இங்கே எங்கேஜ் ஆகிருக்கிற உங்களுக்கு கிளாஸ் எடுக்க தான் எங்கேஜ் பண்ணியிருக்கோம். சிலபஸை முடிச்சிருவோமா? டிஃபால்ட்டாக முடிச்சிருவோம். ஆனாலும் டெய்லியும் கிளாஸ் இருக்கும். சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். பில்டிங் மெட்டீரியல் தான் சிலபஸ் முடிச்சாச்சு, ஏன் கிளாஸ் வச்சேன்? எஸ்ஓஎம் தான் சிலபஸ் முடிச்சாச்சு, ஏன் மறுபடியும் கிளாஸ் வச்சேன்? 5 நாள் கிளாஸ் ஏன் வச்சேன்? ரிப்பீட்டேஷன் மட்டும்தான் சக்ஸஸை கொடுக்கும்.
5 மணிக்கு எழுத சொன்னேன், ஏன் எழுதல? எழுதாதவங்க யாரும், இன்னைக்கு எழுதி போடாதவங்க யாரும் நாளைக்கு 5 AM கிளப் அட்டன் பண்ண கூடாது. நீ நைட்டுக்குள்ள பார்க்காம கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கான ஃபார்முலாவை பார்க்காம எழுதாதவங்க யாரும் நாளைக்கு 5 AM கிளப் அட்டன் பண்ணிடாதீங்க. பண்ணீங்கன்னா நானே ரிமூவ் பண்ணிடுவேன், குரூப்பை விட்டே ரிமூவ் பண்ணிடுவேன். இன்னைக்கு எழுதி கம்பல்சரி குரூப்ல போஸ்ட் பண்ணி ஆகிறோம். போஸ்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், இல்லைன்னா பண்ணாதீங்க. எஸ், அத்தனை ஃபார்முலாவும் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்கிற அத்தனை ஃபார்முலாவும் டாப் ஆஃப் மைண்ட்ல வச்சு எழுதுறோம். சொல்லுங்க போன் ஸ்டெல்லா, இனி ஃபுல்லா அதை வச்சு படிச்சிடணும். சொல்லுங்க. ஓகே சார். சொல்லுங்க. சார் இது வியாழக்கிழமைக்குள்ள எஸ்ஓஎம்க்கு A0 ஷீட் இல்ல A1 ஷீட்ல மைண்ட் மேப் போடணும்னு சொல்லிருக்கீங்க சார். ஆமா, அதான் சார். அதுல வந்து மெயினா இந்த கண்டென்ட்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னா கூட அதுல நோ. இப்ப மைண்ட் மேப்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மைண்ட் மேப்லாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணணும். ஊக்கமடமை 2.0ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான பிடிஎஃப் வந்து என்ன இருக்கும் போய் பாருங்க. கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கான பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருக்கோம். மெட்டீரியல்ல போய் பாருங்க. அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னன்னா கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் மைண்ட் மேப் பண்ணும். நான் என்ன என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணேன்னா உங்களை 24/7 இதுக்குள்ளேயே இருக்க ட்ரை பண்றேன். நீங்க இதுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். சும்மா வந்து என்னன்னா ஒரு பார்ட் டைம் ஆஸ்பிரண்ட் போல 4 மணி நேரம் தான் நான் படிப்பேன், 5 மணி நேரம் தான் படிப்பேன்னா கிளியர் பண்றதை பத்தி யோசிக்காதீங்க. காம்படிஷன் ஹெவியா இருக்கு. 450க்கு 350 எடுத்தா கூட இப்பெல்லாம் ஜாப் இல்லை. 360, 370, 380 எடுக்கணும். அப்படி வருது கொஞ்சம் கொஞ்சமா காம்படிஷன். ஓகே, 24/7 இதுலயே இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ டாஸ்க் நான் கொடுக்குறேன். இன்னைக்கு சிம்பிளா ஒரு டாஸ்க் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலை கம்ப்ளீட் ஃபார்முலாவை எழுதி வைக்கணும். ஓகேவா? இது யாரு? ஊக்கமடமை பேட்ச் ஸ்டூடெண்ட், ஜேடிஓ பேட்ச் ஸ்டூடெண்ட், அந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோட கம்ப்ளீட் ஃபார்முலாவை படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதுறோம். இது தவிர்த்து கம்ப்ளீட் பில்டிங் மெட்டீரியலுக்கான டெஸ்டஸை மட்டும் பார்க்காம எழுதுறோம். இது வந்து அவங்களுக்கு. ஆர்ஆர்பி பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு அடிஷ்னலா இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல ரிமைனிங் பேலன்ஸ் 4 வீடியோ இருக்குல்ல, அட்லீஸ்ட் ஒரு 2 வீடியோ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை மொத்தம் 6 வீடியோ வந்து என்னன்னா பார்த்து முடிக்கும். வீடியோ 1ல ஆரம்பிச்சு வீடியோ 6 வரையும் பார்த்து முடிச்சு நோட்ஸ் எடுத்துடணும். இது தவிர்த்து எனக்கு நைட்டு தூங்க லேட் ஆகுது சார், எனக்கு அது பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். ஓகேவா? எப்போ உழைப்பீங்க? ஆர்ஆர்பி பேட்ச் ஸ்டூடெண்ட் இப்ப இல்லைன்னா எப்பயும் உழைக்க முடியாது. இப்ப இல்லைன்னா இதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் வரும் எக்ஸாம். 2019ல வந்த எக்ஸாம் இன்னைக்கு 2025ல ஃபார்ச்சுனேட்லி நீங்களா CBT 2ல இருக்கீங்க. நான் தான் சொன்னேன்ல, நம்ம கேண்டிடேட் போன வாட்டி இன்னர் சர்க்கிள் காலையே சொன்னேன், நம்ம கேண்டிடேட் 1க்கு 3 எக்ஸாம் கிளியர் பண்ண கேண்டிடேட் யாருமே ஆர்ஆர்பி ஜேஇ CBT 1 கிளியர் பண்ணல. அப்ப எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. அவங்கள இப்ப CBT 2 அவங்களாம் இப்ப CBT 2 அப்பியர் ஆகிறதா இருந்தா CBT 2 கிளியர் பண்ணிடுவாங்க. நான் பேசுறது புரியுதா? இப்ப பாக்கியா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து என்னன்னா ஜெயஸ்ரீ எடுத்துக்கலாம். 1க்கு 2 எக்ஸாம் கிராக் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருக்காங்களா, அவங்களாம் இப்ப CBT 2 போய் எழுதுனாங்கன்னா ஈஸியா கிராக் பண்ணிடுவாங்க. ஃபார்ச்சுனேட்லி அவங்களாம் CBT 2 போல. அப்ப எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்க. நிறைய டாப்பர் இல்ல நிறைய நல்லா படிச்ச சீனியர் ஆஸ்பிரண்ட் எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியாச்சு. இப்ப CBT 2ல நீங்க தான் இருக்கீங்க, ஆளே இல்லாத கிரவுண்டு. கொஞ்சம் இறங்கி இப்ப உழையுங்க. இப்ப உழைக்கலன்னா எப்ப உழைப்பீங்க? கிளியர் பண்ணவங்கள நான் கேட்கறேன். CBT 1 கிராக் பண்ணி CBT 2ல இருக்கிறவங்கள நான் கேட்கறேன். ஸோ உங்களுக்கான டாஸ்க் கொஞ்சம் அதிகம் தான். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலுக்கான ஃபார்முலாஸை படிக்கணும். பில்டிங் மெட்டீரியல் இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து முடிக்கணும். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் 6 வீடியோஸ் வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்ணி பக்காவாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். இப்போ டைம் வந்து 10:35 10:35ல ஆரம்பிச்சு நைட்டு 10:35 வரையும் 12 hours நீங்கள் இதை பற்றி தான் யோசிக்கணும். சாப்பிட்ற நேரத்தை தவிர உட்கார்ந்தத்தை விட்டு எதுக்கூடாது. ஓகேவா? டைம் ஸ்டார்ட் நவ். 10:45க்கு சாரோட கிளாஸ் இருக்கு. ஸோ அட்டன் பண்ணலாம். ஆர்ஆர்பி பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆப்ஷனல் தான், நீங்கள் அட்டன் பண்ணுறதை பண்ணிக்கலாம். மற்ற பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் கிளாஸ் எல்லாத்தையும் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, பாய். ஏதாவது டவுட் இருக்கா? தேங்க்யூ. தேங்க்யூ.